Okay, so this is another meetup. We did a very great thing actually. ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு விஷயம் வந்துட்டு லைக் வி பிளேஸ் ஆல்மோஸ்ட் 10 members இன் ஜனவரி மந்த் இட் செல்ஃப். ஸோ அது வந்து லைக் தே வாண்ட் டு ஷேர் their எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தே ஸ்டடி these courses with us, which is AWS and DevOps, and which covered these many syllabus. What is inside? So that is the intention of this meeting, and I am starting a new startup, which is I'll just explain you the end of this. இவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் I'll just give an idea about it. So yeah, நிறைய பேருக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ எம் சுதர்ஷன். ஐ ஹேவ் 12 years of experience in IT. I'm working as a AWS and DevOps engineer so far. So part-time வந்துட்டு I'm giving trainings as well as I'm taking projects. So So part-time வந்து I'm taking projects and also doing it. So my main விஷயம் வந்துட்டு what I'm doing is I'm giving training to all my students and I'm placing them. So the first member with us is Suresh. So he wants to share his experience, like how he studied with us and how he cracked the interview. The main reason வந்து to inspire our current students and who is going to join with us. So that is the main intention of this meeting, and also about my startup. So Suresh, you can share your experience here, bro. Hi Sudarshan. Hi, good evening all. Sudarshan, கேக்குதா? Anji, loud and clear, ji. Okay. I started DevOps in 2024. Almost like 1.5 years, I think. So I struggled a lot. நான் lot of interviews கொடுத்திருந்தேன். நடுவில் வந்து எனக்கு கொஞ்சம் சர்ஜரி போயிருந்தேன் நான் மெடிக்கல் இதில். ஸோ என்னால் கண்டினியூஸாக என்னால் வந்து இது பண்ண முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஐ ஹேட் அ பிரேக் அண்ட் அப்பப்போ நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எம்என்சியில். அப்புறமா தென் எனக்கு ஒரு நான் ஒரு ஷார்ட் பீரியட்ல தான் நான் இன்டர்வியூ செலக்ட் ஆனேன். ஆக்சுவலா நான் ஒரு ஒரு மினிமம் ஒரு ஒரு 7 days தான் எஃபர்ட் போட்டேன். அந்த 7 days எஃபர்ட் தான் எனக்கு அந்த பிளேஸ்மெண்ட் கிடைச்சது. ஸோ சுதர்ஷனோட டாபிக் A to Z நான் ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருந்தேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், எழுதிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய அந்த 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 கீ அந்த இன்டர்வியூக்கு வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லா இருந்தது மெயினா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓன் திங் வந்து நம்ம பிலீவ் பண்ணணும். ஸோ வி ஹேவ் டு பிலீவ். ஏன்னா ஆக்சுவலா நான் வந்து 1.5 years தான் நான் ஸ்ட்ரகிள்ல இருந்தேன். நான் எனக்கு முன்னாடி நிறைய பேர் படிச்சவங்களும் பிளேஸ் ஆயிட்டாங்க. ஐ திங்க் நான் தான் லாஸ்ட் நினைக்கிறேன் சுதர்ஷன் பேட்ச்லயே. என்னன்னா அதுதான் நம்ம வந்து ஒரு ஒரு இது பண்ணிட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த எண்டு வரைக்கும் நம்ம அதை விடக்கூடாது. சின்ஸ் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். A to Z நம்ம கம்ப்ளீட்டா தரவா இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இன்டர்வியூக்கே போகணும்னா. நான் அப்படி பண்ணல. நான் கொஞ்சம் கொஞ்சமா அரையும் படிச்சுட்டு போய் அப்பப்போ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன். ஃபெயிலியர் ஆயிட்டு திருப்பி போய் அப்படியே உட்காந்துருவேன். அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நான் சரி ஓகே தென் அந்த ஒரு 1 வீக் எனக்கு ஒரு டைம் கிடைச்சது. எனக்கு ஆஃபீஸ்லயும் ஒரு வீக் நான் ஒரு லீவ் எடுத்துட்டேன், பிரேக் எடுத்துட்டேன். ஸோ இது நம்ம வேற ஜாப் போகணும்னு நான் மைண்ட் செட் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு 1 வீக் நான் கண்டினியூஸ் எஃபர்ட் பை 24/7 அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லும் அதுல தான் இருந்தது. ஸோ அதனால தான் என்னால் அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ண முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் சம் இன்டர்வியூஸ் வில் பி லைக் டெக்னிக்கல், மோர் டெக்னிக்கல். எனக்கு வந்து இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் பிளஸ் மேனேஜ்மெண்ட் லெவல். ஏன்னா எனக்கு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால. ஸோ எப்படி எப்படி சொல்றதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிப்ளாய்மெண்ட் வருதுன்னா நம்ம டேரக்டா குபர்நெட்டிஸ்ல போய் டிப்ளாய் பண்றோம். டெக்னிக்கலா சொல்றது பதில் அதை வந்து எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல் லைக் ஒரு சேஞ்ச் ரைஸ் பண்ணி அதை வந்து ப்ரீ ப்ராட்ல இருந்து ப்ராட் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க. நான் அங்கேயும் நான் ஸ்டக் ஆனேன். பட் நான் அவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இப்படி எல்லாம் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் ப்ரொசீஜர் ஃபார் த டிப்ளாய்மெண்ட் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ லைக் அதுதான் நம்மளோட எஃபர்ட்டும் இருக்கணும். அதே மாதிரி அந்த டைமும் அந்த நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு வந்து அந்த அந்த இன்டர்வியூர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு ஆக்சுவலா. இன்னொன்னு என்னன்னா நான் போஸ்ட்பான் பண்ணேன். ஆக்சுவலா இன்னைக்கு எனக்கு முடியல, நெக்ஸ்ட் டே கொடுங்கன்னா ஓகே நான் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த மேனேஜர் எனக்கு ஆக்சுவலா. ஸோ இப்படிலாம் தான் நம்ம வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இன்டர்வியூல பேசும்போது மட்டும் பயப்படவே கூடாது. நம்மளுக்கு எது தெரியுமோ அது மட்டும் கான்ஃபிடென்ட்டா பேசணும். ஸோ லைக் எங்கேயுமே நம்ம ஸ்டக் ஆகக்கூடாது. அந்த ஸ்டக் ஆனாவே நான் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவன் படிச்சுட்டு வந்தவன்ட்டு. நான் என்னோட ஓவரால் ஸ்கில் செட் நான் என்னென்ன ப்ரீவியஸா பண்ணது அதெல்லாம் நம்ம ஆடட் அட்வான்டேஜா நம்ம சொல்லணும். மெயினா வந்து இன்டர்வியூல வந்து மினிமம் வந்து ஒரு ஒரு 15 to 20 minutes நம்ம பேசுற மாதிரி இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். அந்த 20 minutes நான் எழுதி வச்சுக்கிட்டேன் நான் என்னென்ன பண்ணேன், ப்ரீவியஸ் 9 years ஆஃப் இதுல நான் என்னென்ன அச்சீவ் பண்ணேன். ஐ மீன் நீங்க என்ன வேணா சொல்லலாம். நான் டீம் லீட், ஆக்சுவலா நான் டீம் லீடா தான் இருந்தேன் நான் ப்ரீவியஸ் கம்பெனி. அதை நான் சொன்னேன்.
டீம் லீட் என்னென்ன பண்ணீங்க, உங்க டீம் எப்படி நீங்க எடுத்துட்டு போனீங்க, அதெல்லாம் அப்படிலாம் அந்த 15 மினிட்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ண வச்சேன். ஸோ தட் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் நான் இது பண்ணிட்டேன், இதெல்லாம் பண்ணேன்ட்டு. அப்புறம் அவங்க மைண்ட் வந்து ஓகே, இதுல இருந்து அவங்க அவங்க கொஸ்டினே மாத்திட்டாங்க ஆக்சுவலா அவங்க. இதுல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க, இந்த 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 டீம்ல இருந்து எஃபெக்ட் என்ன பண்ணீங்க, எப்படி உங்க டீமை பில்ட் பண்ணீங்க, அந்த மாதிரி அந்த நிறைய இது விஷயங்கள் வந்து இருந்தது. ஸோ அப்படிதான் அந்த 20 மினிட்ஸ் வந்து நீங்க வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி வைக்கணும். லைக் அவங்கள பேச விடாம நீங்க பேசுனீங்கன்னாவே ஸோ அவங்களோட மைண்ட் செட் வந்து மாறிடும். ஓகே, இவர் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீங்க நீங்க பேசுறத வச்சுதான் அவங்களுக்கு அடுத்த கேள்வியே அவங்க வருமே ஆக்சுவலா. அப்புறம் ஸோ லைக் வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ லைக் இதுதான். இந்த மாதிரி நீங்க ப்ராசஸ் பண்ண உங்க தினமும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க ஃபெயிலியர் ஆகுறத பத்தி நம்ம இது பண்ண தேவையே இல்லை. நம்ம ஃபெயிலியர் ஆகும்போது தான் நம்ம லேர்ன் பண்ணுவோமே, நம்ம எங்க தப்பு பண்ணோன்றத நம்ம இது பண்ணலாம். நான்லாம் என்ன பண்ணுவேன், நான் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு முன்னாடி போன்ல வந்து நான் வந்து நான் ஆஃப் ஆஃப் மோட்ல வந்து நான் லவுட் ஸ்பீக்கர்ல தான் பேசுவேன். என் லேப்டாப் நல்ல இதாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து நான் பேசுறதே நான் இது பண்ணி பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், நான் என்ன பேசினேன்றத நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ இந்த இடத்துல நான் லேக் ஆகிறேன், எங்க நம்ம ஸ்டக் ஆகிறோம், எங்க நம்ம இது பண்றோன்றத நான் ரிப்பீட்டடா அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான். அந்த விஷயங்கள் நான் கரெக்ட் பண்ண நம்ம மிஸ்டேக்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம சக்சஸ் ஆகலாம். அதே மாதிரி ஜஸ்ட் சிம்பிள் தான், சொல்யூஷன் சொல்லி கொடுக்குற சிலபஸ் தான். அவரு அப்படியே காப்பி பேஸ்ட் தான். நம்ம அவர் இன்டர்வியூ செஷன்ல சொல்றத நம்ம அப்படியே போய் அங்க போய் பேசுறது தான். ரொம்ப நம்ம ஒன்றும் புதுசா நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல. ஆஹா, என்ன நம்மளோட எஃபர்ட் நம்ம இறங்கி உட்காந்து பண்ணணும். பண்ணா நம்ம கன்ஃபார்மா பிளேஸ் ஆகலாம், அச்சீவ் பண்ணலாம். இட்ஸ் ரொம்ப ரொம்ப பிக் இதெல்லாம் கிடையாது ஆக்சுவலா. ஓகே ஜி, தேங்க்ஸ் ஃபார் இன்புட். ஆனால் ஒரு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, 20 மினிட்ஸ் பேச விடாம பிடிச்சாலே போதும் அப்படின்ட்டு. தட்ஸ் ரியலி வேலிட் பாயிண்ட். ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த. அதுதான். ஏன்னா மெயினா வந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த இன்டர்வியூ செஷன்ல நான் 20 மினிட்ஸ் நான் வந்து நம்ம பண்ண வேலைகள் என்னென்ன அதுவே அவங்க மைண்ட்ல போய் உட்காந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்ன அந்த டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்ணீங்க, குபர்நெட்டிஸ்ல எப்படி பண்ணீங்க, நீங்க ஆல்கோ சிடில எப்படி பண்ணீங்க, அதெல்லாம் அவங்களுக்கு புதுசா இருந்தது. எல்லாம் சாட்ல எப்படி பண்ணீங்க, இதெல்லாம் நம்ம நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன ஃப்ளோல தான் அப்படியே நான் பேசினேன். அது வந்து என் ஒர்க் இருக்க என்வரான்மெண்ட் ஏற்ற மாதிரி நான் வந்து சேஞ்ச் ரைஸ் பண்ணி ப்ரீபாட்ல வந்து டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி நம்ம ஒர்க் என்விரான்மெண்ட் கேட்ட மாதிரி அப்படியே கொஞ்சம் ஃப்ளோவா அப்படியே பேசிக்கிட்டே போனா சோ அவங்க மைண்ட்ல வந்து ஓகே, இவங்க இப்படி பண்ணிருக்காங்க போல, இது எப்படி பண்ணாங்கன்றது அவங்க கியூரியாசிட்டி தோணும். சோ அதுல இருந்து அவங்களுக்கு கேள்வி மாறும். ஏன்னா வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பேப்பரும் வச்சிருப்பாங்க, அதை மாத்திட்டு நம்ம நம்ம சொல்றதை வச்சு அவங்க கேட்கற மாதிரி ஆயிடும். சோ அது அந்த ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ண வைக்கணும்னு பாத்துங்க. அது மேக்ஸிமம் அது ஒரு ஒரு இதா வச்சுக்கோங்க. ஒரு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 20 மினிட்ஸ் பேசணும் அப்படின்னு வச்சுட்டாலே சோ நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஒரு 50% நம்ம ஒரு சாட்டிஸ்பாக்சன் நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணன்ற மாதிரி ஆயிடும். ஓகே அதே ஜி. மாதிரி இப்ப இந்த சுதர்ஷன் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ செஷன் எடுக்கிறாருன்னா அது நீங்க ஒரு 1 நைட் கோத்ரூ பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் தான் மேக்ஸிமம் நம்ம வந்து எப்படி சொல்றது, நான் ஸ்பெண்ட் பண்ணது வெறும் 7 டேஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த 7 டேஸ்ல கூட நான் வந்து ஒரு 50 or 60% தான் நான் பார்த்துட்டு போனேன். மிச்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க தான் பார்த்துட்டு போனது. ஸோ லைக் அப்படி இருக்கும்போது நானே இதாகும் போது நீங்க எல்லாருமே கன்ஃபார்மா நீங்களாம் எப்படி சொல்றது, இங்க இருக்கிற ஜாயின் பண்ண அத்தனை பேருமே எஃபர்ட் போட்டீங்கன்னா கன்ஃபார்மா பிஆர் லைக் ஒரு கமிட்டி லைக் எனக்கு என்னன்னா ஆக்சுவலா நான் ப்ரீவியஸ் கம்பெனியும் சரி, இப்ப இருக்கிற கம்பெனியும் சரி, தமிழ் ஆள் பார்த்தோம்னா நான் மட்டும்தான் இருப்பேன். மத்தவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த அதர் கேஸ்ட் அந்த அதர் 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 அதாவது ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி. எனக்கு ஒரு இது என்னன்னா நம்ம ஒரு கம்யூனிட்டியா இருந்தா நம்ம எப்படி சொல்றது, நம்ம தான் டாப்ல இருக்கணும், நம்மளுக்கு மீறி வேற யாரும் இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட என்னோட கோலே ஆக்சுவலா. எனக்கு என் ஆபீஸ்லயும் அந்த ஒரு இது பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. சரி, பரவாயில்ல விடுங்க, இப்போ நம்ம வாங்கிட்டோம்ல, அது வரைக்கும் சந்தோஷம். தேங்க்ஸ் ஜி, தேங்க்ஸ் ஃபார் இன்புட். ஓகே, வில் மூவ் ஃபார்வர்ட். செகண்ட் பர்சன் அகிலாஷ். ஹாய் சார், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நான் வந்து அகிலாஷ். ஆக்சுவலி நான் இப்போ டெவாப்ஸ் இன்ஜினியராக 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட மெயின் ரோல் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா குபர்நெட்டிஸ், ஜென்கின்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலி நான் ஐடி பர்சன் தான். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தேன். டிசைனிங் ஃபீல்டில் போகணும்னு ஆசைப்பட்டு நிறைய ட்ரை பண்ணேன், கிடைக்கல. சில இடத்துல அமௌண்ட் கேட்டாங்க, ப்ராப்ளம் இருந்துச்சு. ஹெச்ஏஎல் எக்ஸாம் எழுதினேன், அதுலேயும் ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது க்ளவுட் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணேன். அப்போ இன்ஸ்டியூட்ல எல்லாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க இதுதான் உங்க பேமெண்ட், இதுதான் உங்க பேமெண்ட், நீங்க பே பண்ணுங்க, பார்க்கலாம் தான் சொன்னாங்க. நான் சுதர்ஷன் சாரை ரீச் பண்ணும்போது மட்டும் தான் அவர் என்ன சொன்னார்னா, 2 to 3 செஷன்ஸ் வந்து நீங்க முதல்ல அட்டன் பண்ணுங்க, முதல்ல ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நம்ம அப்புறமா பேமெண்ட் பத்தி எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் வியூவோட எடுத்துட்டு போனாரு. அவர்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஏடபிள்யூஎஸ் அண்ட் லினக்ஸ் கத்துக்கிட்டேன். இவரோட டீச்சிங் சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கும்னா 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஐடில இருந்து ஐடில வந்திருப்பாங்க, ஐடிலேயே இருந்திருப்பாங்க, டெவலப்பரா கிளவுட் தெரிஞ்சிருக்காரு.
அவங்க பர்சன்ஸ் எல்லாம் குரூப் அப் பண்ணி டாஸ்க் கொடுத்து கேம் மாதிரி ப்ளே பண்ணிலாம் நாங்க வந்து ஜாலியா இருந்திருக்கோம். ஸோ தட் நான் வந்து ஒரு ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன் வந்து ஒரு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன் கூட இன்டராக்ட் பண்ணி பேசி அவங்க டவுட் கேட்க நான் சொல்லணும் போது நல்ல பாண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. அதர் கண்ட்ரிஸ் நிறைய துபாயில இருந்து அயர்லாந்துல இருந்து யூஎஸ்ல இருந்து நிறைய பேர் அட்டன் பண்ணி நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ஒரு குட் பாண்டிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நெக்ஸ்ட் அவரே தான் என்ன சொன்னாரு, ஏடபிள்யூஎஸ் அண்ட் லினக்ஸ் மட்டும் பத்தாது, நீ டெவாப்ஸ் வந்து கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் உனக்கு ஜாப் சர்ச்சிங் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப வைடரா இருக்கும் அப்படின்னாரு. ஸோ தட் இவர்கிட்டயே திரும்ப டெவாப்ஸ் ஃபுல்லாவே நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் ஜஸ்ட் டெராஃபார்ம் டாக்கர் மட்டும் தான் லேர்ன் பண்ணேன். அதுலயே எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு ஸ்டார்ட் அப்ல. அண்ட் தென் உள்ள வந்து ஃபுல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும் அப்ஸ்கில் பண்றதுக்கு. அகைன் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, பைத்தான் நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், அப்போ ஃபியூச்சர் தான் வந்து பைத்தான்னாரு. அகைன் இவர்கிட்டயே பைத்தான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வந்து அம்மா கொஞ்சம் பார்க்க வேண்டியதா போச்சு. அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜாப் ஸ்விட்ச் பண்ணலான்னு சொல்லி சார் கிட்ட ஐடியா கேட்கும்போது ஐடி சப்போர்ட்னு ஒரு குரூப்ல போட்டு இன்டர்வியூ சப்போர்ட்ஸ்க்கு வந்து சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். தனியா எக்ஸல் ஷீட் போட்டு கரண்ட் ட்ரெண்ட்ஸ்ல என்னென்னலாம் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் அந்த குரூப்ஸ்ல போட்டு அவரோட ஒர்க் லைஃப் தாண்டி பர்சனல் லைஃப் வந்து சாக்ரிஃபை பண்ணி நமக்கு வந்து வீக்லி மேக்ஸிமம் 2 செஷன்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 செஷன்ஸாவது வச்சு பர்டிகுலரா ஒரு பர்சனா பிங்க் பண்ணி கொஷின்ஸ் கேட்டு நீங்க இப்படி பண்ணு, இப்படி பேசுறீங்க, இப்படி பேசக்கூடாது, இதை மாத்தி இந்த மாதிரி பேசுங்க, நல்லா பேசினா பாயிண்ட்ஸ் எல்லாம் போடுவார். அவுட் ஆஃப் 10 வந்து மார்க் போட்டு நம்மளை கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இது பண்ண வைப்பார். கம்மி பாயிண்ட்ஸ் இருந்தா மட்டும் என்ன பண்ணுவார்னா ஐடியா கொடுப்பார், இதை மாதிரி நீங்க பேசலாம், இதை இப்படி ட்ரை பண்ணலாம், இது பண்ணலாம்னு சொல்லி சொல்லி ட்ரைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் அகைன் நானும் அவர் கூட 2 செஷன் தான் அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் செஷன் வந்து எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தாரு, செகண்ட் செஷன் வந்து இன்டர்வியூ வச்சாரு. அண்ட் அகைன் நான் டைரக்டா போனேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து இது வந்து 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போனேன். என்னோட ரெஸ்யூம் ப்ரொஃபைல் செலக்ட் ஆச்சுன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யூ ஹேவ் 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருக்கு, பட் எங்க ரெக்குயர்மெண்ட் வந்து 6 இயர்ஸ் இருக்கு, வெயிட் பண்ணலாம்னு சொல்லி ஹோல்ல போட்டாங்க. செகண்ட் கம்பெனி வந்து அண்ட் அகைன் ஐஐடி மெட்ராஸ்ல வந்து கிடைச்சது. அவங்க வந்து 5 ரவுண்ட்ஸ் வச்சாங்க. 4 மேனேஜரல் 4 டெக்னிக்கல் இருந்துச்சு, ஒரு மேனேஜரல் இருந்துச்சு, கிளியர் பண்ணிட்டேன். ஹை பேக்கு தான் போனேன், 100% ஹைக்கு போனேன். கரண்ட் இதுல இருந்து இது என்ன ஃபாலோ பண்ணேன்னா, சார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனேன். அவர் சொன்னதை மட்டும் தான் பண்ணேன், அதாண்டி எக்ஸ்ட்ரா பண்ணல. எல்லாமே ரியல் டைம்ல தான் இருந்துச்சு. இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட பர்சனல் லைஃப் சாக்ரிஃபை பண்ணி எங்களோட இதுக்கு குரூப் பண்றதுக்கு. இதே மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய உங்க சைட்ல இருந்து வரும், நாங்க எல்லாரும் அதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் விடெக் கம்யூனிட்டி, சுதர்ஷன் சார் அண்ட் தமிழ் பூமி கம்யூனிட்டி, ஆறுமுகம் சார் அண்ட் சுந்தரமன் சார். உங்களோட ஸ்டோரிக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி மேல மேல வளரும், நாங்களும் அதுல ஒரு மெம்பரா இருக்கோம். கண்டிப்பா தேங்க்யூ ஸோ கண்டிப்பா. மச். தேங்க்ஸ் அகிலேஷ், தேங்க்ஸ் அகிலேஷ். எஸ் சார். ஓகே, ஸோ மகேஸ்வரி வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து இன்னைக்கு கிட்டுக்கு ஏதோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஷி குடன்ட் ஜாயின், பட் ஐ வில் ஷேர் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஷி வாஸ் ஃப்ரம் டேட்டாபேஸ்ல பெருசாக ஜாப் கிடைக்கல அப்படின்ட்டு படிக்க வந்தாங்க. பட் படிச்சாங்க 3 months. ஷி டிட் அ ஹார்ட் ஒர்க் அண்ட் ஷி காட் அ பிளேஸ்மெண்ட் இன் அஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர். அவங்க வந்து சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி குடன்ட் ஜாயின் டுடே பிகாஸ் ஆஃப் சம் எமர்ஜென்சி. We'll move to the fourth person, Srinath. Actually, Srinath, I can say star for this meeting. Like he cracked almost 3 offers back to back and all the very big companies. So Srinath, over to you. Hey all, good evening. I'm Asaf Srinath. I'm currently working in a MNC. ஸோ நான் வந்து ஒரு எம்என்சின்றதுனாலும் லைக் எம்என்சியில் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன். லைக் லேர்னிங் கவ் கம்மியாக இருக்கும், இந்த சப்போர்ட் ப்ராஜெக்டில் போட்டுட்டு லேர்னிங்கே இல்லாமல், பே ஸ்கேலுமே பெரிய டெவலப்மெண்ட் இல்லாமல், ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தேன். அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் கரியரில், ஏதர் ஹையர் ஸ்டடீஸா இல்லை கோர்ஸ்லேயே அப்ஸ்கில் பண்ணலாமான்னு என் பிரதரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலயமா இங்கே வந்த சூர்யான் ஒருத்தர் மூலயமா, அப்போ அவர் மூலயமா தான் இவர் எனக்கு சுதர்ஷனாவே தெரியும். ஏன்னா அவருமே சேம் என்னோட சுச்சுவேஷன்லேயே இருந்து என் கம்பெனிலேயே இருந்து அது மாதிரி ஒரு நல்ல பேக்கேஜில் மோர் தென் 200% ஹைக்கில் ஒரு கம்பெனிக்கு மூவ் ஆனாரு. ஸோ அப்போ நான் இவர்கிட்ட பிளாங்காக தான் வந்தேன். இந்த மாதிரி ஐடியில் இருக்கிற இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுறதுலேயே எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது, பட் லேர்ன் பண்ணணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு. சேம் எனக்கும் இதே மாதிரி தான் சொன்னார். ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க. 50% ஆஃப் த கிளாஸ் முடியிறப்போ நான் உங்ககிட்ட கேட்பேன், உங்களுக்கு என் கோர்ஸ் அண்ட் கண்டென்ட் வந்து அதுக்கு வேல்யூபிளாக இருக்கு அப்படின்னா யூ கேன் கண்டினியூ, இல்லைன்னா வில் கிவ் யூ த கம்ப்ளீட் ரீஃபண்ட் அப்படின்ற மாதிரி அவர் எனக்கு சொன்னார். எப்பயுமே யாருமே ஒரு ஸ்டஃப் இல்லாமல் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக யாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல மாட்டாங்க.
ஸோ அதுலேயே தெரிஞ்சது கண்டென்ட் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு. ஸோ அதே மாதிரி இவர் அதிகமாக டார்ச்சர் பண்ண ஸ்டூடெண்ட்டும் நானாக தான் இருப்பேன். ஏன்னா மோர் அண்ட் மோர் அவ்வளோ இன்டர்வியூஸ் அவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஒரு இன்டர்வியூஸும் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட கால் பண்ணி அன்டைம்லாம் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் இவர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஈவன் இன்டர்வியூ சப்போர்ட் குரூப்பில் என்னதான் ஆனாலும் எப்படியாவது வந்துடுவேன். படிக்கலனா கூட வந்துட்டு Q&A செஷனில் Q&A செஷன் Q&A செஷனில் கொஷின்ஸ்லாம் கேட்பாரு. அப்புறம் ரிவ்யூலாம் போடுவார். அதில் 0/10, 3/10, 5/10, 7, 10/10 இந்த மாதிரி வர ஸ்லோ ப்ராசஸில் பொறுமையாக வந்து எல்லாரும் ஆஃபர் வாங்குறாங்க, ஒரு நாள் நீ ஆஃபர் வாங்கிட்டேன்னான்னு சொல்ல மாட்டியான்லாம் கேட்டிருக்காரு இவரு. ஸோ அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி 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 he sculpted me in every part of my career ஜர்னி. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பா தட் கோல் கேம் தி இயர் ஸ்டார்டிங் in the 2025 ஜான்வரியில். ஸோ ஐ ஸ்டார்டட் கிளியரிங் இன் தி டாப் பேஸ் த 3 ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி அண்ட் ஒரு ஸ்டார்ட் அப். அண்ட் ஈவன் நவ் ஐ எம் சர்விங் நோட்டீஸ், இன்னும் 1 week ஆஃப் நோட்டீஸ் பீரியட் இருக்கு. Even now I have my call scheduled with Deloitte and other companies also. So கண்டிப்பா இவர்கிட்ட லைக் அப்பார்ட் ஃப்ரம் 8 to 10 hours of his job and ஒர்க் அந்த மாதிரியும் ஒர்க் பண்ணிட்டு பர்சனல் லைஃப்பும் லைக் சாட்டர்டே சண்டேஸ் வீக்கெண்ட்ஸும் எடுக்கிறாரு. இன்டர்வியூஸ் இப்போ எனக்கு மண்டே இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா இவர் சண்டேவும் எனக்கு ஹெசிடேட் பண்ணாமல் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஈவன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுதர்ஷன் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணது. அண்ட் டெஃபினெட்லி எல்லாருமே ஒரே ஒரு கீ பாயிண்ட் தான் மெயினாக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு டெய்லி 1 hour தானே அந்த கிளாஸை பார்த்துட்டு உடனே எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஆனால் 5 வாரம் அப்படியே சும்மா வீடியோவை மட்டும் பார்த்துட்டு கண்டினியூஸாக போயிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணாமல் இன்டர்வியூ சப்போர்ட்டில் கண்டினியூஷன் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஜாப் கிடைக்கிற வரைக்கும் ஃபெயில் ஆகிட்டே இருந்தாலுமே ஜாப் கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஏன்னா ஒரு இன்டர்வியூஸ்லையும் கேட்குற கடைசியில் ஒரு இன்டர்வியூக்கிற ஒரு 6-7 இன்டர்வியூ கிராஸ் ஆகிறப்போ எல்லாமே கேட்கறது ஒரே ஒரு யூஸ் கேஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. ஸோ மெயினாக இன்டர்வியூ சப்போர்ட் அண்ட் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் மற்ற இன்ஸ்டியூட்லேயுமே விசாரிச்சிருக்கேன். நான் அவங்க நேம் சொல்ல விரும்பல. பட் கம்பேர்ட் டு அதர் மெனி லைக் இந்த மாதிரி கன்சல்டன்சிஸ்லாம் இருக்காங்க, அதை விட இங்கே மணி மைண்டடாக இல்லாமல் கண்டென்ட் ஓரியன்டா ஈவன் நிறைய டாஸ்க்லாம் கொடுத்து இனோவேட்டிவாக திங்க் பண்ணுற மாதிரியும் இவர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துருக்காரு கிளாஸில். அதை லைக் சேலஞ்ச் மாதிரி கொடுப்பாரு. இந்த சேலஞ்சை யார் நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே முடிச்சு காமிக்கிறீங்கன்னு பார்ப்போம். அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இங்கே லைக் இங்கே கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரை ட்ரஸ்ட் பண்ணுங்க, ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நானே நிறைய பேரை பார்த்துருக்குறேன். இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணுறது வந்து லைக் டெக்னிக்கலாக கேட்காம அதர் irrelevant கொஷின்ஸ்லாம் நிறையா லைக் நான் கேட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்கன்னா அந்த ப்ராசஸை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து லைக் ஐ கேம் அஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஷேப்லெஸ் கிளேயாக வந்தேன். ஈ ஒன்லி ஸ்கல்ப்டட் மீ இனிஷியலி ஃப்ரம் லேர்னிங் த கிளவுட் அதர் வித் அதர் DevOps டூல்ஸ். அதுக்கப்புறம் இன்டர்வியூஸில் நான் லாக் ஆனது பைத்தானில். ஸோ அகெயின் பைத்தான்லேயும் இவர்கிட்ட போனேன். ஸோ எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்கோ ட்ராபேக்கோ அதெல்லாம் வந்து இவர் லைக் இன்ச் பை இன்ச்சாக ஒர்க் பண்ணி லைக் ஈ ஒன்லி ஸ்கல்ப்டட் மீ லைக் திஸ். ஸோ டெஃபினெட்லி என்ன மாதிரி ஒரு ஸ்லோ லேர்னரே ஒரு ஸ்கல்ப் பண்ணி இவ்வளோ லைக் ஐ காட் மோர் தென் 3 offers ரைட் நவ், கவுண்டர் ஆஃபர்ஸ் எல்லாமே. ஸோ இஃப் ஐ கேன் டூ இட் எனி ஒன் கேன் டூ இட். ஸோ டெஃபினெட்லி எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஈஸியாக வாங்கிடலாம். தேங்க்யூ ஆல். Thank you, Srinath. Thank you so much for your inputs. Actually, many valuable things you gave, I think, which really motivates everyone. Thank you. தேங்க்யூ. So next we have is Sarvanavel. ஹாய் ஆல், குட் ஈவினிங். அனைவருக்கும் வணக்கம். நான் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் பேசணும்னு எதிர்பார்க்கல. எனவே எனக்கு இந்த டைம் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக நான் வந்து சரவணன் என் பேர். நான் செங்கல்பட்டு. ஆக்சுவலாக AWS பாண்டிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னோம் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா நான் ஒரு விவசாய குரூப்ல இருந்து அவர் நம்பர் எடுத்து அவருக்கு மூலியமா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னார். அந்த மூலியமா ஜாயின் பண்ணேன் ஒரு இன்டர்வியூ செஷன்ஸு. பிகினிங்ல
செம சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃப்ளோல லாஸ்ட் டில் எண்டு வரைக்குமே எடுத்துட்டு வந்தாங்க. அது சுதர்ஷன் ப்ரோக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஈவன் தோ எல்லா விஷயத்துலயுமே வந்து லேக் ஆனாலும் இங்க உங்களால முடியும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலயுமே சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே இந்த டீம்ல இருக்கவங்க எல்லாருமே சரியா சப்போர்ட் பண்ணாங்க. அதுவும் நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு செஷன்ஸும் இருக்கும்போதும் சரி, உங்களால முடியும், இதை இப்பவே முடியுங்க, கிளியரா படிங்க, கான்செப்ட் வைஸ் ப்ராசஸ் வைஸ் கிளியரா இருங்க, ரியல் டைமா எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதே போலதான் நான் தினமும் இவர் என்ன நடத்துறாரோ அதை அப்படியே அன்னைக்கே படிச்சிருவேன். அப்படியே டே பை டே அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா கிளியரா படிக்க ஆரம்பிச்சேன், புரிஞ்சிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு புரிஞ்சதை மற்றவங்களுக்கும் சொல்லி தர ஆரம்பிச்சேன். மற்றவங்கன்னா நாங்க ஒரு குரூப் கம்யூனிட்டியா ஜாயின் பண்ணோம். லைக் இந்த குரூப்ல இருக்காங்க அவங்க நாராயணன் குமார், சந்துரு, வெங்கடேஷ், அப்புறம் சித்தார்த், பாலா, இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி எவ்ரிடே ஒரு 2 months பேக் வந்து எவ்ரிடே செஷன் கலெக்ட் பண்ணோம் 9 o'clock. அது மூலயமா அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டு அது மூலியமா நாங்க நிறைய படிச்சோம். சுதர்ஷன் ப்ரோ என்ன நடத்தினாரோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளியரா கான்செப்டா எல்லாமே ப்ராசஸ் வைஸ் எல்லாத்தையுமே கிளியராக பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னதை எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணேன். ஒர்க் அவுட் பண்ணி தான் நான் இன்டர்வியூ கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண கம்பெனி எந்த கம்பெனி என்ன வேணாம்னு சொல்லிச்சோ அதே கம்பெனில ஜாயின் பண்ணுன்ற வெறியோடு தான் படித்தேன். அதே கம்பெனில தான் ஆஃபரும் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் ஃபார் சுதர்ஷன் ப்ரோ ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே சொல்றேன், அவரை ட்ரஸ்ட் பண்ணுங்க. அவர் என்ன நடத்தணும் அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ செஷன்ஸ்ல அவங்கவுங்க போஸ்ட் பண்ண கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் அதை படிங்க. அதை படிச்சுட்டு அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ப்ராக்டிக்கல் ரியல் டைம் சினாரியோ அது லாஸ்டா வந்து ப்ராப்பரா பண்ணி இன்ச் பை இன்ச்சா ஈவன் என்னென்ன நடத்துக்கு ஸ்லோவா பார்த்து அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதை ஒர்க் அவுட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு 1 weekல நீங்க ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணிடலாம். இது டெஃபினட்டா எல்லாரும் முடியும். ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் அதுக்கான டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நான் உங்களோட கம்பெனி மேலும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், செஞ்சு கொடுங்க. எல்லாருமே நல்ல இன்னொரு ஜாப் மோர் தென் ஹெச் சேலரி, அவங்களோட ஃபேமிலி சேலரியை டிபெண்ட் பண்ணி இன்னும் நிறைய சம்பாதிக்கணும். நீங்களும் மற்றவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. உங்க கம்பெனில எல்லாருக்குமே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ். கண்டிப்பா டைம். கண்டிப்பா ஜி, கண்டிப்பா ஜி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் இன்புட்ஸ். ஆல் தி பெஸ்ட் சரவணன் ஃபார் யுவர் நியூ ரோல். தேங்க்ஸ் ப்ரோ. Yeah, yeah. Thank you all. Yeah, so Kavita from non-IT to DevOps, actually, like, நிறைய பேர் கேட்பீங்க நான்-ஐடில DevOps போக முடியுமான்ட்டு. She is an example for it. She also got a project into DevOps. So Kavita, over to you. Hi Sudarshan. Hello everyone. So Kavita, my name is Kavita. I'm from Singapore. Only I have 2 years of experience. First வந்து நான் சேஃப்டி அண்ட் சவுண்ட்னஸ்னு ஒரு டீம்ல போட்டிருந்தாங்க. ஸோ அது ஜஸ்ட் வந்து அன்ரிசால்வபிள் இஷ்யூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லா அப்ளிகேஷன் மேனேஜர்கிட்டையும் முடிச்சிட்டிங்களா ஜஸ்ட் மெயில் போட்டு நான் ஃபாலோ பண்ணோம். ஸோ இது எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. நான் ஃபாலோ பண்ணி கேட்குறப்ப ஏன் சும்மா ஃபாலோ பண்ணி தொந்தரவு பண்ணுறேன்னு எல்லாம் திட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்சல்ட்டாக இருந்துச்சு. ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வேற லைன் மூவ் பண்ணணும், அட்லீஸ்ட் டீம் மூவ் பண்ணணும் ஒரே கம்பெனிலன்னு. சுதர்ஷன் சார்ட்ட கூட சொன்னதில்லை. ஆக்சுவலாக நான் வந்து இன்னொரு அகாடமியில் ஜாயின் பண்ண டெவாப்ஸ்க்கு 2.5 lakhsக்கு. பட் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. 1 monthல நான் அந்த கோர்ஸை விட்டு வெளியில் வந்துட்டு அவங்க ரீஃபண்ட் எல்லாம் பண்ணலை. எடுத்ததே எனக்கு சுத்தமாக புரியல. அதை விட்டு வந்துட்டு நான் யூடெமியில் கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கப்ப அதில் இருக்கிற நிறையா இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ யூடியூப்ல தான் சாரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு எப்படி இஷ்யூஸ் ட்ரபிள் சூட் பண்ணுறதுன்னு அவர் சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதில் இருந்த நம்பர் பார்த்து காண்டாக்ட் பண்ணி அப்புறம் இதில் ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 monthலேயே வந்து ஃபஸ்ட் AWS கிளாஸ்லேயே வந்து
எவ்ரிடே அவர் சொல்றதெல்லாம் நான் நோட்ல கையில எழுதிப்பேன். நானே ஒரு டாக்குமெண்ட் போட்டு அது ஒவ்வொரு டாக்குமெண்ட்டா வந்து என்னோட கிட் ரெப்போல போட்டு ஒரு டாக்குமெண்ட்டா சேவ் பண்ணி வச்சு அதை படிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு என்னோட மேனேஜர்கிட்ட கேட்டேன், நான் டீம் மூவ் பண்ணலாமா, ட்ரை பண்ணலாமான்னு. சரி, அவங்க சொன்னாங்க ஒரு இன்ஃப்ரா கிரியேட் பண்ணிக்காமி, ஏன்னா இன்ஃப்ரா டீமுக்கு மூவ் பண்ணணும்னு ஆசை. ஸோ நான் ஒரு விபிசியில் ஒரு லோட் பேலன்சர், பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட்லாம் போட்டு கனெக்ட் பண்ணி காமிச்சு, ஆன்லைன்லேயே காமிச்சு அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஸோ 1 மந்த்தில் இவ்வளோ பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ டக்குன்னு அப்போவே நான் ஒரு இன்ஃப்ரா டீமுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ மூவ் பண்ணோன்னே எனக்கு சர்வர் ஆக்சஸ் எல்லாம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சதே இல்லை. இப்போதைக்கு ரீட் ஆக்சஸ் இருக்கு. ஸோ போக போக எனக்கு மற்ற ஆக்சஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ எவ்ரிடே வந்து அந்த இன்ஃப்ரா ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் நான் கிரியேட் பண்ணி மெயில் போட்டு அது செட் ஆகலைன்னா எக்ஸ்கிளேஷன் மெயில் எல்லாம் அனுப்புறேன் இப்போ. ஸோ அது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஜஸ்ட் அவரோட காலையில் என்ன சொல்லி தராரோ அன்னைக்கு ஈவினிங் டைம் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக திருப்பி இன்னொரு தடவை நான் பார்த்துருவேன். நான் ட்ராவல் பண்ணுறப்பெல்லாம் வந்து இந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் அட்லீஸ்ட் காதில் கேட்டுட்டே போவேன். அப்புறம் எனக்கு வந்து அவர் கேட்குறப்ப ஆன்சர் சொல்ல தெரியாது, பட் எனக்கு விஷுவலா எனக்கு கொடுத்தாங்கன்னா அது பண்ண தெரியுது. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் பேச கற்றுக்கணும். ஏன்னா இன்டர்வியூ பெருசாக நான் எதுவும் அட்டன் பண்ணதில்லை. டீமுக்குள்ளாரே மூவ் ஆனனால நான் வந்து ப்ராக்டிக்கலாக தான் எல்லாமே காமிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் அவர் வீக்லி ஒன்ஸ் இன்டர்வியூ செஷன்ல அந்த வீல் சுற்றுவார். நம்ம பேர் வந்துச்சுன்னா என்ன கொஷின் கேட்பாருன்னு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு தோணும். ஸோ அதை திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருப்பேன். எவ்ரி சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக இந்த கோர்ஸ்க்காகவே, சப்போஸ் ஏதாவது நான் அன்னைக்கு அட்டன் பண்ண முடியல, ஏதாவது வீடியோஸ் பார்க்கலன்னா அதை ஃபுல்லாக அந்த சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். நான் பார்க்குறது ஒரு தடவை, எழுதுறது ஒரு தடவை, திருப்பி டாக்குமெண்ட்டாக நான் ஒரு தடவை அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை நல்லா நீட்டாக வந்து நான் சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஏன்னா என் டீமில் வந்து இப்போ எல்லாரும் ரொம்ப ப்ரௌடாக பார்க்குறாங்க. இவ்வளோ ஷார்ட் டைமில் இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கேன். இப்போ ஏதாவது இப்போ மீட்டிங்லலாம் நான் டெராஃபார்ம் பத்தி, குபர்னெட்டிஸ் பத்தி எல்லாம் பேசுறப்ப எல்லாம் என்ன ஒரு ஷாக்கிங்கா பார்ப்பாங்க, என்ன இவ எப்படி இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் டெராஃபார்ம்ல இன்ஃப்ரா கிரியேட் பண்ணலான்னுலாம் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு தெரியும், பட் ஸ்டில் நான் பேசுறது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஷார்ட் பீரியட்ல நான் இந்த இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுறது. ஸோ எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஆஃபீஸ்ல போய் இதை ஒர்க் பண்றப்ப நான் சுதர்ஷன் சார் நினைச்சுப்பேன், என்ன லெவலுக்கு நான் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த அவர் டெய்லியும் பேசுறப்ப நல்லா கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும், உங்களுக்கு லோவே ஆகாது, நல்லா கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணி விடுவாரு. சார் நம்மளால கண்டிப்பா செய்ய முடியும்னு. ஸோ தேங்க்ஸ் டு சுதர்ஷன், இன்னைக்கு நான் வந்து ஒரு லெவல்ல இருக்கேன், ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஸோ உங்களோட ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு என்னால் முடிஞ்சதை நான் ஏதாவது கண்டிப்பா செய்வேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் கரியர். இன்னும் நிறைய பேத்துக்கு நீங்க அவங்க லைஃப்ல லைட் அப் பண்ணணும். எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். ப்ளீஸ் ஃபாலோ ஹிஸ் அட்வைஸ். தேங்க்யூ சுதர்ஷன் சார். Thanks, Kavita. Thank you so much. That I'm also feeling so happy that you are mentioning that you are feeling so proud of it. That is really important, right? So, thank you so much for mentioning that. தேங்க்யூ சார். So, next we have Thiru. Hi, Thiru. Hello, Sudarshan ji. Good evening. So, yeah, please share your experience. Yes, ji. என்னோட நேம் திருநாவுக்கரசு. நான் 2023 பேட்சில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஏடபிள்யூஎஸ் க்ளவுடு மட்டும் லேர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பேட்சில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 1 இயர் கேப் வந்தது. நான் என்ன கொஞ்சம் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ்னால என்னால் வந்து ஃபர்தராக ஜாப் சர்ச்சிங் எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து ஜாப் சர்ச்சிங் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் மட்டும் பத்தாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் நான் டெவோப்ஸுக்கு வந்து ஆல்ரெடி 2023 ஏடபிள்யூஎஸ் வித் கண்டினியூஷன் டெவோப்ஸ் ட்ரைனிங் எடுத்திருப்பார்ல, அதோட வீடியோ ஆக்சஸ் நான் மறுபடியும் வாங்கி அதை அந்த வீடியோஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே பண்ணினதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் இப்போ டிசம்பரில் தான் நான் வந்து ஜாப் சர்ச்சிங் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு நான் வந்து டெஸ்க்டாப் சப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் லினக்ஸ் அட்மினா வந்து அப்புறம் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக வந்து லினக்ஸ் ப்ளஸ் ஏடபிள்யூஎஸ் பேசிக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நம்மளோட விடெக் ஜோன் சுதர்ஷன் ஜி பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவரோட கிளாஸ் அட்டன் பண்ணுறதுன்னா அப்படியே எல்லாமே கிளியராக சொல்லுவார். இப்போ நாம்
என்னென்ன டவுட்டு கேட்டாலும் டியூரிங் த செஷனில் வந்து நம்பர் போட சொல்லுவார். என்ன டவுட்டாக இருந்தாலும் வந்து நம்பர் போட சொல்லுவார். நம்ம நம்பர் போட்டோன்னா உடனே ஒவ்வொருத்தராக பார்த்து நம்மளோட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் லிசன் பண்ணி அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவார். அந்த அப்ரோச் வந்து அவரோட ரொம்ப நல்ல அப்ரோச்சுன்னு நான் பாராட்டுவேன். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ண இப்போ நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து ஒரு 20+ இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. இன்டர்வியூஸே வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இவர் கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கேண்டிடேட்டுன்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்னால் என்ன ஆன்சர் ப்ராப்பராக பண்ண முடியலையோ அதுக்கு வந்து நான் மறுபடியும் சுதர்சன் ஜிட்டு அவர்கிட்ட கால் பண்ணி டவுட் எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 இன்டர்வியூஸுக்கு மேலே அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஆஃபர் ரிலீஸ் ஆகலை. மேபி நெக்ஸ்ட் வீக் மண்டே ஒரு 2 hours ரிலீஸ் ஆயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோஸ் பார்க்கும்போது அது ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரோட டாக்குமெண்ட்ஸு கோத்ரூ பண்ணுங்க. இன்டர்வியூவில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு A4 ஷீட்டோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா Terraform மாடியூல்ஸு, Kubernetes YAML ஃபைல்ஸ், சிம்பிள் பாட் கிரியேஷன் YAML ஃபைல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சிபிளில் வந்து ஒரு சிம்பிள் HTTPD பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்ட்டு அது, இன்னொன்று வந்து இந்த ஜென்கின்ஸில் ஒரு டிக்ளரேட்டிவ் பைப்லைன்ஸ், ஒரு சிம்பிள் பைப்லைன்ஸ், டிஃபால்ட் பைப்லைன் பார்த்தீங்கன்னா பில்டு டெஸ்ட் டெப்ளாய் அந்த மாதிரி கூட நான் அந்த மாதிரி சொன்னாலும் இன்டர்வியூவில் சொன்னாலும் அவங்க ஃபுல்லாக கிளியராக சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜாக கிட் செக் அவுட்டு எல்லா ஸ்டேஜும் எழுத சொல்லுவாங்க. ஸோ நான் அப்போ என்ன பண்ணேன்னா அப்படின்னா ஒரு 2 A4 ஷீட்டு தான் நான் எடுத்தேன், 4 பேஜ். ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் பைப்லைன் ஒரு இதில் எழுதி வச்சுட்டேன். Kubernetes மேனிஃபெஸ்ட் ஃபைல் பாட் கிரியேஷன் ஆர் டெப்ளாய்மெண்ட் கிரியேஷன் அது நான் எழுதி வச்சுட்டேன். அப்புறம் ஆன்சிபிள் வந்து சிம்பிள் ஒரு HTTPD இன்ஸ்டாலேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா Terraform சிம்பிள் மாடியூல் கிரியேஷன், EC2 கிரியேஷன், VPC கிரியேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் A4 ஷீட்டில் நான் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி நான் அதை வந்து கோத்ரூ பண்ணினேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது வந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு சஜஷனாக கொடுப்பேன். இன்னொன்று வந்து சுதர்சன்ஜி பார்த்தீங்கன்னா அவர் டாக்குமெண்டேஷனும் கொடுக்குறாரு. இன்னொன்று வந்து டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணாத சில விஷயமெல்லாம் அவர் சொல்லுவார். அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி கேட்கணும். அதையும் வந்து நான் சில இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Kubernetes-க்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. Kubernetes அப்படின்னா அந்த கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் சொன்னார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து VMwareல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்தாரு. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ல மேபி இருக்காது. சில விஷயம்லாம் அவர் சொல்லுவார், அப்படியே ஃப்ளோவில் சொல்லுவார். பட் அதையும் வந்து நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனித்து நீங்கள் அதையும் வந்து டாக்குமெண்டேஷனில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நர்வஸ் ஆக வேண்டாம். ஏன்னா நான் நர்வஸ் ஆகியிருக்கிறேன், அவங்களும் நோட் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒவ்வொரு கொஸ்டின் தெரியலைன்னா தெரியலன்னு சொல்லிடலாம். தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனே ஆன்சர் பண்ணலாம். இன்னொன்று வந்து உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் அந்த ஒரு டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ ஸ்கேலிங், AWSல ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னா என்ன, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு நான் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அவர் சுதர்சன்ஜி சொன்ன அந்த அப்படியே ஃபுல் டாபிக் அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes நான் அதை மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நமக்கு ஒரு டாபிக் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா நம்ம நல்லா எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நாம் அதில் டைம் எடுத்துக்கணும். அவங்களோட டைம் நாம் எடுத்து கேள்வி கேட்காத மாதிரி எந்த ஒரு டாப்பிக்கில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எலாபரேட் பண்ணி சொல்லணும். இப்போ ஆட்டோ ஸ்கேலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்கேலிங், ட்ராக்கிங் ஸ்கேலிங், பாலிசியில் ட்ராக்கிங் பாலிசி, ஸ்டெப் ஸ்கேலிங், சிம்பிள் ஸ்கேலிங் அந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொன்னால் கொஞ்சம் அவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், பேனலுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் என்னென்ன
டாபிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து சிம்பிளாக சொல்லாமல் கொஞ்சம் நல்லா எலாபரேட் பண்ணி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அந்த ஒரு ½ hour இன்டர்வியூ வந்து உங்களோட 10 கொஸ்டின் கேட்குற இடத்துல ஒரு 7 கொஸ்டின்லேயே அவங்க இன்டர்வியூ முடிச்சிருவாங்க. அந்த 7 கொஸ்டினுக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நம்ம கிராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்குற இடத்துல அவங்க 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின் ஸ்ட்ராங்காக தெரியுதோ கொஞ்சம் நல்லா எலாபரேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஜி, சுதர்ஷன் ஜி. நான் உங்களுக்கு மண்டே வந்து நான் கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். சரி, கண்டிப்பா ஜி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அன் எக்ஸ்ட்ரா ஐடியா. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஜி. ப்ளீஸ் பி இன் டச். ஓகே, ஸோ இன்னும் 2 members இருக்காங்க. ஸோ பிஃபோர் going to 8th member, so we are almost reached 30 minutes. So to value others' time as well. So members going to speak, please shorten your time. I'm really sorry about it since we have the startup launch as well. So அது ஒரு 10-15 minutes எடுத்துப்போம் நான். So yeah, Nishal, go ahead. Yeah, hello all. Hi, Anna. So yeah, I'm Nishal. So I started my career as a mechanical engineer and நான் ஐடிக்குள்ளே வந்ததே வந்து நான் 2 years காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா தான். ஸோ ஐ ஸ்டார்டட் அஸ் அன் அப்ளிகேஷன் சப்போர்ட் இன்ஜினியர் இன் தி ஐடி ஃபீல்ட். ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு 3 years முடிஞ்சுது. அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டும் ஒருத்தர் இருந்தான். ஸோ அவன் மூலியமா வந்து சுதர்ஷன் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கிறாருன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. நானும் சேர்ந்தேன். லைக் 2023 எண்டில் நான் சேர்ந்தேன். அண்ட் 3 months கிளாஸும் முடித்தேன். நான் எப்படி படித்தேன்னு மட்டும் சொல்லிடுறேன். லைக் இப்போ சுதர்ஷன் அண்ணா ஏதாச்சும் ஒரு டாபிக் இன்னைக்கு எடுக்கிறாருன்னா அன்றைக்கே போய் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கிளாஸில் நான் கேட்பேன். மல்டிபிள் டவுட்ஸ் கேட்பேன். மல்டிபிள் டைம் சேம் டவுட்டும் கேட்பேன். அண்ணா வந்து எக்ஸிடேட் பண்ணாமல் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவார். அண்ட் ஹி கீப்ஸ் ஆன் மோட்டிவேட்டிங் மீ டு அச்சீவ் சம்திங் பிக்கர். அது ஒன்று நான் சொல்லிக்கிறேன் எப்போவுமே. அண்ட் முடிஞ்சது 2024 ஜானில் வந்து எனக்கு கிளாஸஸ்லாம் முடிஞ்சுது. இன்டர்வியூ சர்ச் பண்ணேன். மல்டிபிள் கம்பெனிஸில் பிளேஸ் ஆனேன். அண்ட் அதில் ஒன் ஆஃப் த கம்பெனியில் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியரை ஜாயின் பண்ணிட்டு ஒர்க்கும் நல்லா போயிட்டு இருக்கு. லைக் இப்போ வந்து நான் டெவாப்ஸ் இன்ஜினியர் ப்ளஸ் ஒரு ரிலீஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ என்ன இஷ்யூன்னு சொல்ல முடியாது. ஒரு கன்சர்ன் என்னன்னா, லைக் இப்போ நான் கரண்டாக ஒர்க் பண்ணுற எம்என்சியில் வந்து மல்டிபிள் டீம்ஸில் என்ன அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட ஒர்க் லோட் ரொம்ப அதிகமாக இருக்கு. லைக் 1 டேக்கு 14 hours ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ டு ரெடியூஸ் தட் ஒர்க் லோட் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வெளியே வேற ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், கிராக் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து கொஞ்சம் பெரிய கம்பெனி, லைக் ஒரு யூரோப்பியன் பேங்க். அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ப்ராசஸ். லைக் ஃபர்ஸ்ட் ரவுண்டு இன்டர்வியூ வந்து ஒரு ஃபாரினர் தான் எடுத்தாரு, கிளியர் பண்ணேன். நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து அந்த ஃபாரினர் ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பாரு, அதையும் கிளியர் பண்ணிட்டேன். லைக் ஹோம்ஒர்க் இந்த சென்ஸ் ஒரு ரெக்குயர்மெண்ட் மெயில் அனுப்பிச்சுவாங்க. அதை வந்து நான் 2 daysக்குள்ள அந்த ரெக்குயர்மெண்ட்டை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். லைக் எனக்கு என்ன கேட்டாங்கன்னா, ஒரு ஓப்பன் சர்ச் அப்ளிகேஷன் வந்து குபர்னெட்டிஸில் டெப்ளாய் பண்ணும். ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பின் அப் பண்ணுறது டெராஃபார்ம் வச்சு. அண்ட் அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கான மேனிஃபெஸ்ட் ஃபைல் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் ஒரு CI/CD பைப்லைன் மூலியமா குபர்னெட்டிஸ்லாம் டெப்ளாய் பண்ணி காட்டணும் வித் ஆல் தி செக்யூரிட்டி பாலிசிஸ், நெட்வொர்க் பாலிசிஸ் அண்ட் குவாலிட்டி கேட்ஸோட. அதையும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் ரவுண்டும் அது கிராக் பண்ணிட்டேன். ஸோ வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ எனக்கு இதில் என்ன தெரிய வந்துச்சுன்னா, இப்போ நான் கரெக்டாக ஒரு லாஸ்ட் 1 year நான் டெவாப்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுல சுதர்ஷன் நான் படித்த எல்லாமே தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அங்கே இருக்கு. எனக்கு இப்போ புது சர்வீஸ் இல்லை ஒரு புது டிஃப்ரெண்ட் டூல் நான் யூஸ் பண்றேன்னா அதுக்கான பேஸ்மெண்ட் ஆர் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே வந்து சுதர்ஷன் தான் முன்னாடியே எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ எனக்கு அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அண்ட் ஆஸ் யூ டோல்ட் பிஃபோர், ரிலீஸ் மேனேஜர்லாம் நான் முன்னாடி பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு ரோல் நான் பார்த்ததே இல்லை. அண்ட் எனக்கு இப்போ அதெல்லாம் வந்து என்னால் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியுது. எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து பேஸ்மெண்ட் வந்து சுதர்ஷன் நான் கிளாஸ் தான். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க அவர் சொல்லி கொடுக்கறத தினம் அவர் மேலே நம்பிக்கை வச்சு படிங்க. என்ன டவுட்ஸ் வந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க, அவர் கிளாரிஃபை பண்ணுவாரு. அண்ட் ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் சக்சஸ் அச்சீவ் பண்ணுவீங்க. சிம்பிள் தான். தேங்க்யூ நிஷால். But yeah, you are going to be a part of our startup as well. You are an important person since you are very talented. Like Nishal is kind of ஒரு அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணான் ஆக்சுவலி இன்டர்வியூ. ஸோ அந்த அளவுக்கு ஈவன் கிளாஸ்ல கொடுக்குற டஃப்பான டாஸ்க்குமே அவன் ஈஸியா எல்லாம் பண்ணுவான். அப்போதான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஐ பிஹேவ் த சேம் டு மை ட்ரெயினர். எனக்கு லினக்ஸ் ஒருத்தர் எடுத்தாரு. ஸோ அப்போ வந்துட்டு அவர்கிட்ட என்ன டாஸ்க் கொடுப்பாரு அது வெறித்தனமா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் இருப்பேன். ஸோ அதுக்கு அதே மாதிரி வந்து ஐ சா நிஷால். ஸோ யூ டெஃபினெட்லி கோ இன் ஐட்ஸ் நிஷால். ஸோ ஆல்வேஸ் ஹேவ் த பாசிட்டிவ் தாட் அண்ட் keep follow this. Thank you. Thanks for your inputs.
நான் இப்போ சொன்னல உங்ககிட்ட மோட்டிவேட் பயங்கரமா பண்ணுவாருன்னு, இதான் எக்ஸாம்பிள். கண்டிப்பா அவர் மாதிரிலாம் நான் இருக்க முடியாது, ஆனா இந்த மாதிரி தான் மோட்டிவேட் பண்ணுவாரு. Thanks. தேங்க்யூ அண்ணா. Okay, next we have Anand. ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங். என் பேர் ஆனந்த கிருஷ்ணன். எனக்கு ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி செக்டர்ல இருக்கு. ஸோ நான் ஃபுல்லாக இருந்தது வந்து ஃபுல்லாக சப்போர்ட் ரோல். ஆக்சுவலாக சிஸ்டம் அட்மின், அப்புறம் விண்டோஸ் அட்மின், அப்புறம் விஎம் அட்மின், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் என்னை போட்டானுங்க. அப்ளிகேஷன் சப்போர்ட்லேயும் போட்டுருக்கானுங்க, எல்லாத்துலேயும் என்னை போட்டு அடிச்சானுங்க. பட் எனக்கு வந்து பெருசாக எதுவும் ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியில் வந்து என்னால் வந்து எனக்கு இது தெரியும்னு வெளியே சொல்லிக்க முடியல. எனக்கு அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் டெவாப்ஸ் பக்கம் வரலான்னு வந்தேன். ஸோ டெவாப்ஸ் பக்கம் வரப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக சுதர்சன்ஜிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல ஜாயின் பண்ணேன். அது வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் ஓரியன்ட் கிளாஸ் தான். ஸோ நமக்கு இங்கிலீஷ் தெரியும். ஆக்சுவலாக நமக்கு இங்கிலீஷ் தெரியாமல் யாருமே வந்து ஐடியில் ஒர்க் பண்ண முடியாது. பட் ஈவன் தான் வந்து தமிழில் படிக்கிறப்ப வந்து நமக்கு கொஞ்சம் நல்ல மனசில் நிற்கும். அதுதான் நமக்கு முக்கியமானது. ஸோ நான் அந்த மாதிரி தமிழில் டெவாப் சொல்லி தரவங்க ஆளை நான் தேடி பார்க்குறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் கான்டாக்டே கிடைக்கல. அப்புறம் தான் தலைவர் கான்டாக்ட் எனக்கு கிடைச்சது. நல்ல வேலை. அதனால வந்து எனக்கு இப்போ, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அட்டன் பண்ணிட்டு அந்த இங்கிலீஷ்ல அவங்க சொல்லி கொடுத்த அது வந்து எனக்கு பாதி புரியல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எந்த ஃபாலோ அப்பும் நான் பண்ணலை. சில கிளாஸஸ் நான் அட்டனே பண்ண மாட்டேன், விட்டுருவேன் அப்படியே. அதில் அட்டன் பண்ணுறப்ப எனக்கு வந்து டெவாப்ஸ் இன்டர்வியூனால பயந்தேன். என்னால் ஒன்றும் டெவாப்ஸ் வேண்டாம், இனிமேல் டெவாப்ஸை விட்டுறலாங்கிற மாதிரி நினச்சேன். அப்புறம் சுதர்சன் ப்ரோ கிளாஸ் அட்டன் பண்ண போய் தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸே இருக்குது. இப்போ நான் கரண்ட் பேட்ச்ல நான் படிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஒன்றும் எனக்கு கோர்ஸ் முடியல. பட் கரண்ட் பேட்ச்ல படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அன்பார்ச்சுனேட்லி நான் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் கம்பெனியில். எங்கள் ப்ராஜெக்ட் முடிய போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் எங்கள் ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புளை வந்து அப்படியே பெஞ்சில் தள்ளினாங்க. பெஞ்ச் பீரியட் ஒன்று இது 35 days தான் ஆக்சுவலாக. ஸோ 35 days நெருங்கிட்டு இருக்கிறப்ப நான் இவர்கிட்ட நல்ல வேலை கோர்ஸ் ஜாயின் பண்ணனால, நான் டெவாப்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சனால, ஆக்சுவலாக நான் ஒரு இன்டர்னலாகவே மூவ் பண்ணுற அளவுக்கு எனக்கு நல்ல நாலேஜ் இருந்தனால டக்குன்னு எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் டெவாப்ஸ் தெரியாதவங்க ஆக்சுவலாக பெஞ்சில் இருக்கிறவங்கள சில பேர்லாம் போக சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நீங்களாவே ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ஏதோ இடத்த என்னால் செக்யூர் பண்ண முடிஞ்சுச்சு. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னால் வந்து என்னோட இடத்த செக்யூர் பண்ண முடியுது அப்படின்னா, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வெளியே ட்ரை பண்ணி அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் சுதர்சன் ப்ரோ, ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கான்ட்ரிபியூட் சம்திங் இன் யுவர் ஸ்டார்ட் ஆஃப். ஸோ ப்ளீஸ் கன்சிடர் மீ. அண்ட் புது புது டெக்னாலஜிலாம் என்னென்னமோ வருதுங்கிறாங்க, எம்எல் ஆப்ஷனுங்கிறாங்க, ஏஐ ஆப்ஷனுங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க தான் என்னை வழி நடத்தி கொண்டு போகணும் ப்ரோ. கண்டிப்பா. So once my student, always my student. But luckily, last minuteல வந்து got G அவ்வளவுதான் ஜி, இந்த மந்தோட அனுப்ப போறாங்க, அவ்வளவுதான் அப்படின்ட்டு. பட் எனிவே luckily I think you got really a good project actually. அது physical servers knowledgeமே கிடைக்கும். பட் thanks for sharing your inputs. ஆனா இந்த கோர்ஸை முடிக்கிறோம், நல்ல கம்பெனி இன்னும் நம்ம பார்த்து மூவ் பண்ணிக்கலாம். Thank you. Thank you so much, bro. Thank you. You have a last member here who is Shiva. Yeah, hi Sudarshan. Hi all. So I have some 10 points. So I'll just go through. First point, ஸ்ரீநாத் பேசுறதுக்கு கிட்டத்தட்ட ரிலேட்டபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பிளைண்டா இருங்க. ஜஸ்ட் சுதர்ஷன் என்ன சொல்றாரோ அதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து நேச்சுரலா நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய இமேஜின் பண்ணுவோம், இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ. பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருந்தீங்கன்னா ஓகே, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஆனா நெகட்டிவா மேபி இதை விட அதிகமா இருக்குமோ இண்டஸ்ட்ரியில, இதை விட ஒன்றும் ஏதாச்சும் வேற ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்ற தாட் வரும் உங்களுக்கு. நான் வந்து அந்த மாதிரியான பர்சன். அப்படி ஒரு தாட் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஜஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. பி பிளைண்ட் அண்ட் ஜஸ்ட் ஃபாலோ அவர் இன்ஸ்ட்ரக்டர் சுதர்ஷனா ஃபாலோ பண்ணுங்க, அதுவே போதும். நெக்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் லேப்ஸ். ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்குற எல்லா ஹேண்ட்ஸ் ஆன் லேப்ஸையும் பக்காவா பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் எப்படின்னா பிட்ஸ் அண்ட் பீசஸா தனித்தனியா நம்ம பண்ற மாதிரி அது. ஸோ ஒன்ஸ் நம்ம அதை தனித்தனியா பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ஒரு 3 tier ஆர்கிடெக்சரோ ஏதோ ஒன்று பண்ணும்போது இதுதான் பில்டிங் பிளாக்ஸா வரும். ஸோ மெயின் விஷயம் சுதர்ஷன் இருந்து நமக்கு என்னன்னா, ஃபவுண்டேஷன் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு கரெக்டா வந்துடும். அதுதான் மேட்டர். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு வந்துருச்சுன்னா நாளைக்கு நீங்க எந்த கிளவுட்ல வேணாலும் வேலை செய்யலாம், மல்டி கிளவுட் ப்ராஜெக்ட்லயே வேலை செய்யலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் லேப்ஸ் அண்ட் டேக் பார்ட் இன் இன்டர்வியூ சப்போர்ட் செஷன்ஸ் அண்ட் Q&A செஷன்ஸ். ஸோ அங்கிருந்து நமக்கு வந்து ரியல் டைம் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் லேப்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னும் போது
அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸே வரும் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல பேசுறதுக்கு. நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் லேப் பண்ணாம நம்ம சொல்ற பதிலுக்கும் பண்ணிட்டு நம்ம சொல்ற பதிலுக்கும் உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு 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 சிலவங்க குழப்புவாங்க, அது அப்படியா இது அப்படியா அப்படின்னுட்டு நேட்கெட் எங்க உட்காரோம் அப்படின்னு சொல்லி குழப்புவாங்க. நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் லேப் பண்ணீங்கன்னா இல்ல இங்கதான் உட்காருன்னு நீங்க கரெக்டா சொல்றீங்க, இல்ல அது பப்ளிக் சப்மிட் தான் இருக்குன்னு அடிச்சு சொல்ல முடியும். இதே நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் லேப் பண்ணலன்னா அவங்க கேட்கும்போது நமக்கே டவுட் வந்துடும். ஸோ அது அது ஒரு மெயினான பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த ஐ திங்க் ஹேண்ட்ஸ் ஆன் திரு வந்து கவர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த எழுத சொல்லுவாங்க, ஜென்கின்ஸ் ஃபைல், டாக்கர் ஃபைல் அந்த மாதிரி எழுத சொல்லுவாங்க. இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக ஜென்கின்ஸ் ஃபைல், டாக்கர் ஃபைல், போட்டோ 3 இது மட்டும் சிம்பிளா எழுதுறதுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல போட்டோ 3 கூட அதிகமா மாறும். ஸோ ஃபைன், போட்டோ 3ல ஒரு சிம்பிள் ஆப்ரேஷன்ஸ் ஏதாச்சும் சிம்பிள் ஆப்ரேஷன்ஸ் பண்றதுக்கு எழுதுறதுக்கு கத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாக்கர் ஃபைல் அண்ட் ஜென்கின்ஸ் ஃபைல் மோஸ்ட்லி ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ்ல பக்காவாக பார்த்துக்கோங்க. டாக்கர் ஃபைல், ஜென்கின்ஸ் ஃபைல் நார்மல் ஸ்டேஜஸ் மோஸ்ட்லி யூஸ்டு சிஐ ஸ்டேஜஸ் வச்சு கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. டெராஃபார்ம் அண்ட் கேட்ஸ்க்கு வந்து நீங்க தாராளமா சொல்லலாம் ஐ ஹாவ் டு ரெஃபர்னு நீங்க சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்கெலட்டன் மாதிரி எழுதிட்டு நீங்க சொல்லலாம் ஐ ஹாவ் டு ரெஃபர்னு. ஏன்னா நமக்கு அவ்வளோ இருக்கு அங்க டெராஃபார்ம் அண்ட் கேட்ஸ்ல. நம்ம வந்து அது போயிட்டு எழுதணும்லாம் நெசசிட்டி கிடையாது. தே வில் அண்டர்ஸ்டாண்ட், இன்டர்வியூவர் வில் அண்டர்ஸ்டாண்ட். டெராஃபார்ம்க்கு மேபி ஒரு டிப்ஸ் என்னன்னா, நீங்க யூஐல போய் கிரியேட் பண்ணும்போது என்னெல்லாம் மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ் வருது அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அந்த மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸை மட்டும் வச்சு எப்படி டெராஃபார்ம் எழுதுறதுன்னு பார்த்துக்கோங்க. S3 பக்கெட்னா பக்கெட் நேம், அந்த மாதிரி ஒரு ஒரு ரிசோர்சஸ்க்கு எதெல்லாம் மேண்டாட்ரியோ அதை மட்டும் வச்சு எப்படி டெராஃபார்ம் எழுதுறதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எழுத சொல்லும் போது நம்ம வந்து திணறக்கூடாது. அவ்வளவுதான். இது வந்து ஆல்மோஸ்ட் அந்த கோடிங் ரவுண்டுக்கு கிளியர் ஆகிட வேண்டும். மெயினா இந்த கோடிங் ரவுண்டுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது கோபைலட்டை நல்லா லெவரேஜ் பண்ணுங்க. சரி, நம்ம தெரியாம ஸ்டக் ஆகிறதுக்கும் அது அடுத்தடுத்த பாயிண்ட் எடுத்துகிட்டே வரும். நீங்க போட போட அடுத்தடுத்த பாயிண்ட் எடுத்துகிட்டே வரும். ஸோ அப்படி எடுத்துட்டு வரும்போது நீங்க ஸ்பீடா லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஜென்கின்ஸ் ஃபைல் எழுதுறதா இருக்கட்டும், டாக்கர் ஃபைல் எழுதுறதா இருக்கட்டும், ஸோ ஸ்பீடா லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ கோபைலட் நல்லாவே லெவரேஜ் பண்ணுங்க இந்த இடத்துல. அப்புறம் ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் ஸ்ரீநாத் கவர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். டோன்ட் ஸ்டாப் இன் பிட்வீன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எதையும் டவுட்டா எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ப்ராசஸை ஃபாலோ பண்ணிட்டு அடிஸ்டாட்டு போயிட்டே இருன்ற மாதிரி போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் நான் ஏன் நோட் பண்ணி வச்சேன்னா, சிஐசிடி ஒரு சிஐசிடின்னு எடுத்தோம்னா எவ்வளவு டூல்ஸ் வந்து இருக்குன்னா, ஜென்கின்ஸ் இருக்கு, கிட்லாப் சிஐ இருக்கு, கிட்டப் ஆக்ஷன்ஸ் இருக்கு, டெக்டான் இருக்கு, இன்னும் எவ்வளோ நிறைய சிஐ டூல்ஸ் இருக்கு. இதுல வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு ஒரு ஆள் இருக்கிறதுன்றது வந்து ஒரு சாத்தியமே இல்லாத விஷயம். அதனால இட் இஸ் ஓகே டு டெல் ஐ டோன்ட் நோ இன் இன்டர்வியூ. அவங்க வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னு கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் டெவ்ஆப்ஸ் ரோலுக்கு அதை கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க கரெக்டா ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. போயிட்டு பிளண்டா சொல்லுங்க, எது தெரியுமோ அது தெரியும்னு சொல்லுங்க, தெரியாதுன்னு சொல்லுங்க. இட் இஸ் ஓகே டு டெல் ஐ டோன்ட் நோ. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூஸ் கொடுக்கறது இது சுதர்ஷனே என்கிட்ட சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்து இன்டர்வியூஸ் நிறைய பேர் என்கிட்ட பேசும்போதும் கேட்டிருக்காங்க, இன்டர்வியூஸ் கொடுக்கறதுக்கே யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்டர்வியூஸ் கொடுக்கறது மட்டும் எப்படின்னா, ஒரு ஒரு டைம்ல கோர்ஸ் போகும்போது சுதர்ஷன் சொல்லுவாரு, நவ் யூ கேன் அட்டெண்ட் இன்டர்வியூன்னு. அதுதான் ட்ரிகர் பாயிண்ட். அந்த டைம்ல இருந்து உங்களுக்கு தெரியும் தெரியாது, நம்ம பண்ணலாம், அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. ரைட்டாவே அந்த டைம்ல இருந்து இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஒரு இன்டர்வியூ முடிஞ்சதும் கொஸ்டின்ஸை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் ஃபைன், தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து நம்ம இன்டர்வியூ செஷன்ஸ் அண்ட் Q&A செஷன்ஸ்லையும் இது லிங்க் ஆகும், அதுவும் நம்ம லெவரேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு மேபி ஒரு வேற ஒரு டொமைன்ல இருந்து வருவோம், இல்லை நான் ஐடில இருந்து வருவோம். எப்படி இருந்தாலும் நீங்க வந்து ஒரு ஸ்டோரி பில்டு பண்ணிக்கோங்க உங்களுக்குன்ட்டு. இப்ப நான் வந்து ஈவன் தான் நான் வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல இருந்து வந்தாலுமே, நான் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர், நான் வந்து AWS ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணேன், இந்த மாதிரி ஒர்க் பண்ணேன். சுதர்ஷன் நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு. எப்படின்னா எவ்வளவு அக்கௌண்ட்ஸ்னு கேட்டா இப்படி சொல்லுங்க அப்படின்னு. இதெல்லாமே டைனமிக்கா வைக்காதீங்க. ஏன்னா ஒரு தடவை நீங்க மாறுவீங்க, ஒரு ரவுண்ட்ஸும் வந்து ரெக்கார்டட். அப்ப நீங்களா ஒரு ஸ்டோரி மாதிரி பில்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களை எத்தனை தடவை திருப்பி கேட்டாலும் உங்களோட ரோல் வந்து அதுதான் உங்க மைண்ட்ல பதிஞ்சிடும். அப்ப நீங்க எவ்வளவு அக்கௌண்ட் பண்ணி யூஸ் பண்ணுன்னு கேட்டா 10 அக்கௌண்ட். அது எத்தனை தடவை கேட்டாலும் சரி, எத்தனை கம்பெனி கேட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல கேட்டாலும் சரி, நீங்க கன்சிஸ்டண்டா தான் பதில் சொல்ல போறீங்க. ஸோ ஒரு ஸ்டோரியா பில்டு பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்ணீங்க, என்ன ப்ராஜெக்ட்ல பண்ணீங்க, எல்லாத்தையும் ஒரு ஸ்டோரியா பில்டு பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சுதர்ஷனை வந்து நல்லா லெவரேஜ் பண்ணிக்கோங்க. ஐடில ஒரு சேயிங் சொல்லுவாங்க, க்ரைங் பேபி ஒன்லி கெட்ஸ் ஃபுட் அப்படின்ட்டு. அழுகிற குழந்தைக்கு தான் வந்து சாப்பாடு கிடைக்கும். ஸோ சும்மா இருந்தோம்னா நமக்கு எதுவும் கிடைக்காது. நம்ம நம்ம கேட்கறத பொறுத்து தான் அவர் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவேன் பேசுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ செகண்ட் இன்டர்வியூவே நான் கிளியர் பண்ணிட்டேன். அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன் அப்ப எவ்வளவு ஒஸ்டா வந்து நம்ம எவ்வளவு லேட்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே. ஸோ அவரை லெவரேஜ் பண்ணிக்கோங்க. அவர் சொல்லும் போதே கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் ஆல்மோஸ்ட் ஆல் தி பாயிண்ட்ஸ். ஐ திங்க் இன்னொரு பாயிண்ட் வந்து ஜஸ்ட் யுவர் லிமிட் இஸ் வாட் யூ திங்க் யூ கேன் டூ. உங்களால் என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களா அதான் உங்களுக்கான லிமிட். அவ்வளவுதான். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் ஜி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே சுதர்ஷன் கொஞ்சம் அவசர அவசரமா ஓடிட்டேன் 2x ஸ்பீடு மாதிரி. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. பட் யூ அப்சர்வ் எவ்ரி ஒன் அண்ட் யூ கேவ் ஆல் த வேலிட் பாயிண்ட்ஸ். ஸோ நான் இருந்து எப்படி மோட்டிவேட் பண்ணுவோனோ அதே மாதிரி பண்ணீங்க. அண்ட் ஆல்சோ யூ கேவ் மெனி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுதர்ஷன். உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா ஜி, வி ஆல்வேஸ் we'll be in touch. So I'm going to open a new thing. So thank you for your time, Shiva. Thank you for this brief explanation. Thanks everyone, all the members who joined today. 10 members who cracked the interview in 1 month. Ji, idu onne mudichiren. I'm extremely sorry. One நிமிஷம், I'll give you some time to talk. Sorry ji. So thanks everyone for your inputs. அதே மாதிரி this meeting is mainly to motivate the current students and who are looking to go with AWS DevOps. நிறைய பேர் சொன்னாங்க இது டஃப்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. The way we approach and we should not stop in between. ஸோ அந்த 2 விஷயங்கள் நீங்கள் பார்த்தாலே போதும். அதே மாதிரி அந்த ஒரு விஷயம் க்ரையிங் பேபி கிட்ஸ் மில்க், யூஸ்வலி அது ஐடியில் கேட்குற ஒரு டேர்ம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம சைலண்டாக இருந்தால் எதுவுமே கிடைக்காது. ஸோ ஸ்ரீநாத்தை கூட எடுத்துக்கோங்களேன், அவன் எல்லா இன்டர்வியூ சப்போர்ட்டும் வந்து உட்காந்துருவான். சம்டைம்ஸ்லாம் அண்ணா நான் திருப்பி படிக்கிறேன்னா எனக்கு டவுட்டா இருக்குன்னான்ட்டு எல்லா மீட்டிங்லையும் காலை வந்து உட்காந்துருவான். ஒரு மீட்டிங்ல தான் அவனை வந்து நீ பேசுறது தப்பு அப்படின்னு நான் கரெக்ட் பண்ணேன். லைக் நீ வந்து கான்ஃபிடண்டா சொல்ல மாட்டேன்ட்டு அது வந்து அவன் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து ஹி ஸ்டார்டட் கிராக்கிங் இன்டர்வியூஸ். ஸோ த சேம் திங், எல்லாரோட இன்புட்ஸ் எடுத்துக்கோங்க, கான்ஃபிடண்டா இருங்க. த மார்க்கெட் இஸ் குட் நவ், அதுதான் நம்ம இப்போ பார்த்துருப்போம். ஸோ ஹூவர் ஸ்டடிங் நவ் அண்ட் ஹூவர் வாண்ட்ஸ் டு ஸ்டடி and whoever is still preparing for the interview, don't lose confidence. Please continue the interview support and we can rock. So Krishna, I'll give you to you because since we have one more event, like we are going to launch a startup. Go ahead, Krishna. சுதர்ஷன், நீங்க வந்துட்டு இப்போ எல்லாமே மார்னிங் பேட்ச் தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எதுவும் ஈவினிங் பேட்ச் எதுவும் பாசிபிள் இருக்குதா? ஈவினிங் பேட்ச் வந்து என்னன்னா வீக் டேஸ்ல இல்ல தட்ஸ் a valid question. ஈவினிங் பேட்ச் வந்துட்டு இப்போ நான் சம்டைம்ஸ் எனக்கு யூஎஸ் யூகே அந்த மாதிரி எல்லாம் கால்ஸ் வந்துடும். ஸோ அதில் நான் மாட்டிப்பேன். அதனால தான் என்னால் ஈவினிங் பெருசாக வைக்கவே முடியல. பட் ஐ வில் see some alternatives. என்னால் ஈவினிங் தான் வர முடியும்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்க. we have many members like from outside who are supporting me. So நம்ம பார்க்கலாம். எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து மார்னிங் செஷன் அப்படிங்கிறப்போ வந்து யூஎஸில் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 o'clock மேலே ஆயிடுது. முடிக்கிறப்போ 11 o'clock அந்த மாதிரி. இதே ஈவினிங் செஷன் நீங்கள் 6 to 7 இல்லை 8, 9 நீங்கள் முடிக்கிற மாதிரி இருந்தால் கூட எங்களுக்கு மார்னிங் தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் எதுவும் பாசிபிள் இருக்கான்னு கேட்டேன். கண்டிப்பா சரி, ஐ வில் ட்ரை டு ஃபிகர் திஸ் அவுட் ஆர் ஐ வில் லைக் என்ன மாதிரி கொஞ்சம் நல்லா எடுக்கிறவங்களும் வி ஃபவுண்ட் ரீசென்ட்லி, மேபி ஐ வில் ஆஸ்க் தேம் டு ஹெல்ப் யூ. கண்டிப்பா. ஓகே. ஸோ வித் திஸ் திங் மெயின் இதுக்கப்புறம் வந்துட்டு அலாங் வித் திஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்டில் இட் வில் கண்டினியூ. ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஷேர் தட் வி ஹவ் ஸ்டார்டட் அ ஸ்டார்ட் அப் ஃபர்ம். லைக் இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா வந்து ஐ ஹாவ் ஸ்டார்டட் கெட்டிங் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸு. பட் ஆனால் அது வந்து ப்ரைவேட் லிமிடெட் இல்லை அப்படின்றதுனால நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கையை விட்டு போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஒய் டோன்ட் ஐ ஸ்டார்ட் இட் அண்ட் இட் ஆல்சோ பெனிஃபிட்ஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற ஒரு மோட்டிவில் வந்து ஆரம்பிச்சது தான் வந்து. ஸோ ஐம் ப்ரௌட்லி ப்ரெசென்டிங் திஸ் இஸ் ஆர் கம்பெனி விச் இஸ் விடெக் ஜோன்லேருந்து விடெக் நெக்ஸஸ்ன்னு வச்சுருக்கோம். ஜோன் இஸ் ஆல்வேஸ் தமிழ் பூமி ப்ளஸ் விடெக் ஜோன், ஆல்வேஸ் அ ட்ரைனிங் திங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஃபார் த ஸ்டார்ட் அப். ஸோ மெயினாக வந்து வி ஆர் ட்ரைங் டு ஃபோக்கஸ் ஆன்
these products, cloud development and infrastructure support, application development and the support, AI development. So recently I'm working with AI and agentic AI thing. So other may we are trying to help. And also we are providing corporate training programs. என்னோட students they are ready to give that, and we are started getting projects for this as well. And staffing and talent outsourcing, having connection with many managers and they are asking resources from us. So அதுவும் பண்ண போறோம் actually. And digital marketing and SEO. See, we launched a website actually. Let me share the screen once again. I want to clear all these things. Okay. So let me know if you can see my screen. Okay. So this is our website, vtechnexus.com. The beauty of this website is இதை நாங்கள் கரெக்டாக ஒரு 1 வீக்ல ரெடி பண்ண ஒரு வெப்சைட்டு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் சேர்ந்து பண்ணாங்க, லைக் 2 மெம்பர்ஸு. ஐ டெஃபினெட்லி டெல் தர் நேம் இன் த ஃபியூச்சர். ஏன்னா இப்போ வந்து ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு பி கெட் டிஸ்டர்ப்டு. ஸ்டில் வி ஆர் இன் த இனிஷியல் லான்ச் ஸ்டேஜ். பட் தே ஹெல்ப்டு மீ டு பில்ட் திஸ். ஆக்சுவலி ரொம்ப நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரியாக்டில் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து இது ப்ராப்பராக ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ இதில் வந்துட்டு வி ஹாவ் தீஸ் சர்வீசஸ், cloud deployment, and it gives all the informations like what we do, and application deployment service, AI deployment, and corporate training. Then we have staffing and talent outsourcing. Finally, we have digital marketing service. So இதில் என்ன ஒரு பியூட்டினா வந்து இதை ஒரு பர்டிகுலர் பர்சன் ரெடி பண்ணாரு. லைக் அவருக்கு வந்து கொஞ்சம் ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் அவருக்கு கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் AWS DevOpsல கிடைக்கல. பட் ஐ ஃபவுண்ட் இஸ் டேலண்ட். அவர் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் இஸ் வெரி டேலண்டட். பட் தட் பர்டிகுலர் பர்சன் இஸ் அ மெயின் பர்சன், லைக் ஹூ another person I can proudly say that he is Pandi, like he always associated with me. Since this person is very new to us, and I don't want others to disturb him for now, so he developed this with the help of Pandi and my inputs. So thank you, Ji. So like it's very big thing. Within 1 week, எனக்கு யாருமே சான்ஸ் தரல, பட் நீங்க ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க, நான் அதை பண்ணி காட்டுறேன்னே இறங்கி பண்ணது இது. ஓகேவா? ஸோ ஈவன் நம்ம ஒரு வெரி பிக் டெவலப்பரை கூப்பிட்டு பண்ண சொல்லியிருந்தாலுமே இந்த வெப்சைட்டை ரெடி பண்ணுறதுக்கு 15-20 நாள் கூட எடுத்துருந்துருக்கலாம். பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இஃப் யூ ரைட்லி மோட்டிவேட் பீப்புள்ஸ், திஸ் இஸ் த ரிசல்ட். ஹாப்பிலி, ஸ்ட்ரெஸ்லாம் ஆகலை. நீ என்ன வேணா சொல்லுங்க, இதையும் நான் பண்ணுறேன், அந்த லெவலில் அவர் இருந்தார். ஸோ ஈவன் நாங்கள் இதை ரைட்லி மட்டும் ஆரம்பித்தா கூட தட் பர்சன் இஸ் கோயிங் டு, இப்போ சான்ஸ் யாருன்னு தரல, தட் பர்சன் இஸ் கோயிங் டு பி அவர் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி. I'm proudly going to employ in direct VTech Nexus itself. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் நான் உங்க முன்னாடி ஏன் சொல்றேன்னா, இதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்றது வந்து ரெண்டாவது. சரி, ரியலி நீட் யுவர் ஆல் சப்போர்ட் இன் திஸ். எந்த மாதிரினா, இப்போ நான் சொன்னேன்ல, இந்த வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் ஸ்டூடெண்ட் ஹெல்ப் மீ, ஹீ இஸ் வித் மீ நவ். பாண்டி ரொம்ப நாளா என் கூட இருக்காரு. இப்போ விடெக் ஜோன் அப்படின்றது நல்லபடியா போகுதுன்னா அது பாண்டி காரணம். தமிழ் பூமி சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து சுந்தர்ஜி. நான் அதை என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஸோ தீஸ் மெம்பர்ஸ் ஆர் மை ஸ்ட்ராங் பில்லர்ஸ். ஸோ வித்வுட் தீஸ் மெம்பர்ஸ் ஹூ இன்ட்ரோடியூஸ் மீ டு தமிழ் பூமி, டு ஆறுமுகம் தான் வந்து மெயின் கீ பர்சனே. வி ஆர் ஆல்சோ கனெக்டட் இன் திஸ். ஸோ ஆறுமுகம் ஆல்சோ டோல் தட் ஹி வில் ஹெல்ப் மீ இன் தி ஸ்டார்ட் அப். ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ஸோ ஒரே விஷயம் என்னன்னா வந்துட்டு, லைக் இஃப் யூ கேன் டூ, பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அதே மாதிரி நீங்களும் இது வந்து ஒரு பார்ட்டா நான் இதில் வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஷர் ஐ வாண்ட் டு அசோசியேட் வித் யூ டு பில்ட் திஸ் ஸ்டார்ட் அப் டுகெதர். ஐம் கோயிங் டு கிவ் திஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து எல்லாருமே சேர்ந்து எல்லாரோட மைண்டு இதில் இருக்கணும். இது பேரே வந்து இன்னோவேஷன் மைண்ட்ஸ் தான் வச்சிருப்பேன். என்னோட சிங்கிள் தாட் ப்ராசஸிங் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஐ வாண்ட் யுவர் ஆல் மைண்ட்ஸ் டு பிச் இன். You will also get an idea like how startup functions and how, இப்போ எல்லாருமே சொல்றீங்களே, ஐயோ படிக்கிறதுலாம் கஷ்டம்னு நினைச்சோம், ஆனா இங்க வந்த உடனே அது ஈஸியா மாத்திட்டீங்க. அதே மாதிரி யூ வில் கெட் எக்ஸ்போசர் டு ஸ்டார்ட் அப் அஸ் வெல். ஸ்டார்ட் அப்லாம் பண்ணிடலான்ற கான்ஃபிடென்ட் கண்டிப்பா வந்து இட் வில் பில்ட் இஃப் யூ ஆர் அசோசியேட்டட் வித் மீ. ஸோ எதில் வேணா பிச்சின் பண்ணலாம். லைக் இப்போ நாங்கள் ரீசெண்டாக வி ஆர் கோயிங் டு கெட் சம் ப்ராஜெக்ட்ஸ் அப்ளிகேஷன்ல கூட திங்க்
ஒன் ஆஃப் த பர்சன் அவர் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு தெரியல. He is not here, but he gave one project actually, like theater management systems. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து இஸ் ஹேவிங் அன் எக்ஸ்போஷர் டு லாஜிஸ்டிக்ஸ். ஸோ அதுலேயுமே வந்துட்டு லைக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாரு. ஸோ யா, ஃப்ரம் திஸ் ஆர்கனைசேஷன் வி கேன் ஹெல்ப் தெம். லைக் இஸ் ஹேவிங் கம்பெனி கால்டு கியூபிக் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து வி ஆர் ட்ரைங் டு எக்ஸ்பேண்ட் இட். ஸோ தட் பர்சன் ஆல்சோ கீ பர்சன் ஹூ மோட்டிவேட்டட் மீ. டெஃபினட்டாக அவருமே வந்து இஸ் கோயிங் டு பி அட்லீஸ்ட் வில் பி எ மேனேஜர் ஃபார் அஸ் அஸ் ஆஃப் நவ். ஐ திங்க் இவ்வளோ சொல்லிட்டு அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். எனிவே, so in case if you want to join with our team, right, we have a website. In the site லயே இருக்கும். You can send your resume and இந்த 6 இதுல வந்து what you can participate இருந்ததை மென்ஷன் பண்ணுங்க. கார்ப்பரேட் ட்ரைனிங் நடக்கணும்னு ஆசைப்படுற சுதர்ஷன், டேலண்ட் அவுட் சோர்சிங்ல எனக்கு மேனேஜர் கான்டாக்ட்ஸ்லாம் தெரியும், நான் ஹெல்ப் பண்றேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு தெரியும். இதுவுமே ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் டோல் தட் ஹி வில் சப்போர்ட் மீ. ஸோ வாட் எவர் த டிஜிட்டல் ப்ராஜெக்ட் ஐம் கெட்டிங், ஐம் கோயிங் டு கிவ் இட் டு ஹிம். And other things, AI development, anything you want to pitch in, you can mention that and you properly send your profile to like support at VTech Nexus. வேணா you can send it to careers at VTech Nexus. ஒரு மெயில் வச்சிருக்கோம் நாங்க, careers at vtechnexus.com. and also send it directly to me, Sudarshan LNX. ரெண்டு இடத்துக்கு அனுப்பிச்சிருங்க. in case if I miss to see that in careers, I can see that in Sudarshan at lnxgmail.com. ஓகே, ஸோ யா, இது மட்டும் இல்லாமல் ஐ எம் ஆல்சோ திங்கிங் டு டெவலப் அ ப்ராடக்ட். இது எல்லாமே சர்வீஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த 6 ப்ராடக்ட்டுமே. பட் ஆனால் இதை தவிர்த்து வந்து வி ஆர் ட்ரைங் டு பிச் இன் டு அன் எஜுகேஷன் ப்ராடக்ட். அதுவுமே ஒரு டெவலப்பர், ஒரு ஆர்கிடெக்ட் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். டைம் அமைஞ்சதுன்னா வில் கிக் ஸ்டார்ட் தட். ஓகேவா? அது என்ன மாதிரி ஐடியானா, இப்போ நான் சொல்லித்தர்றது சில சில இடத்துல கேப்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து எப்படி இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக மாற்றுறது, இந்த கேப்ஸ் எப்படி இன்னும் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து வி ஆர் ட்ரைங் டு டெவலப் பண்ண. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி ரிசியூம் பில்டிங், அதுக்கெல்லாம் தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வரது, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், கரண்ட் ட்ரெண்டுக்கு என்ன பேசுறது, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சின்ன பிளான். பட் வில் ட்ரை டு ஆட் இட். நான் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயுமே ஐடியா கேட்டிருக்கேன். என்னென்னலாம் வந்து நீங்கள் கேப் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். வில் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் தெம் இன் த application. So that is we are going to develop. So I really want your ideas to be sent to us, and also if you are really interested, please share your interest to the mail address. ஏன்னா மெயில் அட்ரஸில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் மொபைல் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய டெக்ஸ்ட் வரதுனால நான் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ சென்ட் இட் டு மீ. ஸோ டுகெதர் வில் லைக் வாட் டு சே, வில் பில்ட் திஸ். யாரெல்லாம் வந்து யூ ஃபீல் தட், இப்போ நான் ஒரு பர்சன் சொன்னேன்ல, அவருக்கு சான்ஸே தராமல் இருந்து இந்த பிளாட்ஃபார்ம் எடுத்து அவர் எப்படி பண்ணாரு, இதே மாதிரி எனக்கும் மோட்டிவேஷன் இருக்குது சுதர்ஷன். நானுமே பண்ணுறேன். எனக்கு டைம் இருக்குது. ஒரு நாளைக்கு 4 hours என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நீங்கள் இப்போ பார்ட் டைமாக கூட எனக்கு டைம் கொடுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ என்னால் 3 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும், உங்கள் கூட 4 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்காது. லைக் ஓவர் ஒர்க்கிங் வித் மீ, ரைட், லைக் தே கேன் டெல் யூ I will not stress people because I will always think that அதே ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி வந்து I will not even they fail, I will motivate only. சும்மா ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு இந்த யூஷுவல் மேனேஜர்ஸ் மாதிரிலாம் திட்ட மாட்டேன். வேலைக்கு ஆக மாட்டேன் நீ, அதெல்லாம் I will try to see எங்கே ஃபெயில் ஆகிறாங்க, how we can motivate. That is a really important thing in every IT company. அதெல்லாம் ஒழுங்காக பண்ணி, மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் in IT. அதை ஒழுங்காக நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. அதனாலே நிறைய பேர் கம்பெனி விட்டு போயிடுறாங்க, இல்லைனா லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தேர் ஃபேஸிங். பட் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இங்கே இருக்காது. நீங்கள் ஃப்ரீ இதுவாக ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி இது உங்களோட வாட் எவர் திங், உங்களால் ஒரு பெனிஃபிட் இங்கே நடக்குதுன்னா யூ வில் நாட் கெட் சேலரி, வில் கெட் ஷேர். அது வந்து டேம் ஷூர் இட். என்ன நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோமோ அதில் உங்களுக்கு ஒரு ஷேரே வந்துடும். ஸோ அதனால் உங்கள் கம்பெனி நினச்சி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். திஸ் இஸ் மை ஓன் ஸ்டார்ட் அப், தட்ஸ் இட், நாட் சுதர்ஷன் ஸ்டார்ட் அப். ஓகேவா? ஸோ வித் திஸ் let me close what I plan to talk for today. And thanks everyone for your wishes.
அண்ட் ஐ ரியலி வாண்ட் யூ டு பி பார்ட் ஆஃப் இட். தேங்க்ஸ் ஏமா. இந்த வெப்சைட்டு சொன்னால அந்த ஒரு பர்சன் அவனை நான் பண்ணி காட்டுறேன் ஜி அப்படின்ட்டு இறங்கினது தான் அது. ஸோ I'm really proud of that person. But I'll introduce that person soon when we properly employ him as our first employee in VTech Nexus. Things are going on. Okay, so with this, thanks everyone for joining, and thanks for 10 members who share their inspiring story to others. Also, along with this, please support us VTech Nexus this thing. நிறைய பேர் they started supporting. Whatever you have idea, ஜி இதிலெல்லாம் நான் pitch in பண்ணுறேன்னா ப்ரைவேட் லிமிடெட்ன்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. தேர் ஆர் லாட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் திங்ஸ் ஆர் தேர். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு அந்த மெயின்டெனன்ஸ் நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன். பட் உங்களுக்கு வந்து பிச் இன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி யூ ஹாவ் ஸ்பேஸ். திங்க் இப்போலாம் வந்து இட் பிகம்ஸ் வெரி ஈஸி வித் ஏஐ நவ். நம்ம இப்போ விட்டோன்னா எப்பயுமே பண்ண முடியாது. ஓகேவா? வில் லிவரேஜ் ஏஐ மோர். டோன்ட் சி தட் அஸ் அ த்ரெட். நம்ம அதை யூஸ் பண்ணி அதை எப்படி காசாக மாற்றுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வாட் எவர் கம்ஸ், let us be ready. And if you have anything to share, you can share. We have எவ்வளோ நிமிஷம் இருக்கு? ஒரு நிமிஷம். 9 ஆயிடுச்சா? So in case if anyone want to share something, you can share. Then we'll end up for the day. சுதர்ஷன், அடுத்த கோர்ஸ் ஏதாவது இருக்கா டெவாப்ஸ்க்கு? அது எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஏதாச்சும் நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? நீங்க யூ கேன் பிங் சுந்தர்ஜி ஆர் யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர் 9090. சாட்ல போட்டுருவோம். திஸ் இஸ் மை நம்பர் டைரக்ட்லி. ஸோ நீங்க ஓகே எங்களை ஓகே எப்படி ரீச் அவுட் பண்ணீங்க, தமிழ் மூவிலேருந்து ரீச் அவுட் பண்ணீங்கன்னா லைக் யூ கேன் மென்ஷன் யூ ரீச் அஸ் ஃப்ரம் தமிழ் மூவி ஆர் இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸ்னா யூ கேன் மென்ஷன் தட். ஓகே ஓகே ஜி. ஓகே ஓகே. இஃப் எனிஒன் டோன்ட் ஹேவ் எனி சொல்லுங்க. எப்போ ஏஐயோட கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ஏஐயோட கோர்ஸ் ஜூன்ல இருந்துச்சு. ஜூன் ஜூலை. இப்போ இன்னொரு விஷயம், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் தட். ஆக்சுவலி என்னால் இப்போ வந்து ஆஃபீஸ் போயிட்டு இதை வந்து பெருசாக ட்ரிகர் பண்ண முடியுமானா அது கஷ்டம் தான். ஏன்னா நம்ம ஆஃபீஸில் இருந்தோம்னா பெருசாக நம்ம ஸ்டார்ட் அப்புக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஐ எம் பிளானிங் டு கோ ஃபார் அ பர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம். சம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் பர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னும் ஈஸி ஆகிடும். ஸோ ஈவன் அதுவுமே ஏஐயுமே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண நிறைய நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏஜென்டிக் ஏஐ ஆக்சுவலி, எல்எல்எம்ஸு, ராக் பைப்லைனு, வெக்டார் டேட்டாபேஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஜென்டிக் ஏஐ. ஸோ மோஸ்ட்லி நம்ம டெவாப்ஸ்குள்ளேயே தான் வரும். இப்போ நம்மள ஃபியூச்சரில் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து டெவாப்ஸுக்கு கூட ஏஐ டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர்இனா ஏஐஎஸ்ஆர்இன்னு சொல்லுவானுங்க. அந்த அந்த ஏஜென்டிக் ஏஐ வச்சு லைக் இந்த L1 லெவல் டாஸ்க்கு அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. பட் அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண டைம் வேணும் கொஞ்சம். கிடச்சிருச்சுன்னா நான் இப்போ ஒர்க் பண்ணுறதை அப்படியே சிலபஸாக மாற்றிடுவேன். பட் வெயிட் அன்டில் ஜூன் டு ஜூலை ஜி. ஓகே ஜி. ஓகே. ஏன்னா நான் ஆரம்பிச்சா நல்லா இருக்காது. ஸோ நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண உடனே இந்த வருஷம் மிடில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ எனிஒன் ஹேவ் எனிதிங் டு? ப்ரோ பைத்தான் ஏப்ரல் ஆர் மே மேக்ஸிமம். நான் இப்போ இந்த இதில் பிஸி ஆகிட்டோம் நாங்கள் இந்த வெப்சைட் பில்ட் பண்ணுறதுல. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக டீமை பார்த்துக்க சொல்லிட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏப்ரல் மிடில் இல்லை மேக்குள்ளே ஆரம்பிச்சிடுறேன் பைத்தான் வித் டெவாப்ஸ். காலையில ஒரு பேட்ச் எடுக்கிறீங்கல்ல 7 o'clock 7 to 8. அந்த பேட்ச் வந்து எத்தனை கிளாஸஸ் போயிருக்குது? 7 to 8 வந்துட்டு இப்போ டிஎன்எஸ் முடிச்சிட்டோம் நாங்கள். ஆமாம் ஆமாம், டிஎன்எஸ் முடிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் 75% ஜி ஏடபிள்யூஎஸ்ல. மேபி இந்த வீக்கெண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது 23rd நெக்ஸ்ட் சண்டே. அதில் வேணா நீங்கள் ஜாயின் பண்ண முடியுதா பாருங்க. 23rd வந்து எப்படி வீக்கெண்ட் பேட்சா இல்லை? வீக்கெண்ட் தான், வீக்கெண்ட் மார்னிங் 7 AM. ஆக்சுவலி கரண்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. மேபி அது 8 AM மாறும். ஓகே. இப்போ கரண்ட் பேட்ச் 7 o'clock பேட்ச் 8 மாறிடும். அந்த 8 o'clock பேட்ச் முடிஞ்சிருச்சு, முடிய போகுது. வீக்கெண்ட் வந்து 7 o'clock பேட்ச் மேபி 6:30க்கு வருவாங்க. அந்த மாதிரி டைம் ஸ்கெடியூல் மாற்றுவோம். பட் அது ஆனால் அதுக்குள்ளே ஜென்கின்ஸ் தான் கவர் பண்ணோம் உங்களுக்கு. நீங்கள் இப்போ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள்னு பார்த்து சொல்லுங்கள். ஆஃப்லைனில் பேசலாம். ஐ ஷேர் மை நம்பர். ஓகே ஷூர். ஓகே. தேங்க்ஸ் வெப்சைட்டுக்கு. பட் ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்
பட் அதாவது எல்லாத்துக்குமே. ஃபியூச்சர்ல வந்துட்டு உங்க கம்பெனி யூ வேர்ல்டுன்னு ஒரு கம்பெனி யூஎஸ்ல இருக்குது. ம். ஓகே. அவங்க ஸ்டார்ட் பண்ண பர்பஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நர்சிங், அக்கௌண்டிங் இவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் யூஎஸ்ல வந்து. அவர் ம். வந்து ஒரு டாக்டர். ஸோ ஓகே. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்போ மினிஸ்டரா இருக்கிறாரு நம்ம இந்தியால. ம். அவர் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் அந்த கம்பெனி. ஸோ ஓகே. அது மாதிரி உங்களுடைய ஸ்டார்ட் அப்பும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டார்ட் அப் கிடையாது. அதாவது இந்த ட்ரைனிங் ஓரியன்டா நிறைய பேருக்கு நல்ல நல்ல முறையில இப்ப இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜில நீங்க ட்ரைனிங் பண்ணி அவங்கள பிளேஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பா இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னோட ஐடியாவா தான் ஜி. அது உண்மையிலேயே உங்க பாயிண்ட் வேலிடான பாயிண்ட் தான். அப்படிதான் நானும் யோசிக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியாத ஆமா, இடத்துல கை நீங்க வச்சு. பாருங்க. ஆமா, நீங்க ம். பாருங்க அந்த யூ வேர்ல்டுங்கிற வெப்சைட்டை பாருங்க. கண்டிப்பா அவர் கண்டிப்பா வந்து ஒரு ஜி. டாக்டர். அவர் வந்து ஒரு டாக்டர் அங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு யூஎஸ் வந்து யூஎஸ்எம்எல் எல்லாம் பாஸ் பண்ணி செஞ்சு அவர் எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாரு அந்த எக்ஸாம்ஸை பாஸ் பண்றதுக்கு. நர்சிங்க்கு நீங்க இங்க வந்தாலும் எவ்வளவு எத்தனை எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணி நீங்க வந்து உள்ள என்டர் ஆகணும். ஸோ அதெல்லாம் வந்து அவர் வந்து ஓவர் கம் பண்ணி அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்து செஞ்சு நீங்க அதுல ஆன்லைன்ல வந்து நீங்க எல்லாம் அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சு பாஸ் பண்றதுக்கான ஒரு வெப்சைட் தான் யூ வேர்ல்டு. நம்பர் 1 கம்பெனி. ஸோ சந்திரசேகர பெம்மசானி அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு மினிஸ்டரா இருக்கிற கரண்டா பிஜேபி கவர்மெண்ட்ல ஓகே ஓகே. அவருடைய கம்பெனி தான் அது. அவர் தான் சிஇஓ. கண்டிப்பா ஜி. இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். நீங்களுமே எனக்கு இந்த ஐடியாஸ்லாம் தரேன். நான் எனக்கு டைம் இருக்கு. உங்களோட நான் பார்ட்டா இருக்கேன்னாலுமே யூ கேன் ப்ளீஸ் பி அ கண்டிப்பா பார்ட் ஜி. ஆஃப் இட். அட்லீஸ்ட் அ கம்யூனிட்டி மெம்பர் whenever you have. கம்யூனிட்டி. இது வந்து கிரவுட் ஃபண்டிங் மாதிரி கிரவுட் டேலண்ட் இது. என்னோட டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட்டை வச்சு தான் பிளானிங் டு டூ சம்திங் ஹியர். கண்டிப்பா ஜி. கண்டிப்பா ஜி. நீங்க நல்லா தேங்க்யூ ஸோ மச் ஜி. தேங்க்ஸ் ஜி. ஓகே. சுதர்சன் ப்ரோ, ஜி சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் சண்டே தானே ஏடபிள்யூஎஸ் டெவலப்ஸ் கிளாஸ் ஆமா ஸ்டார்ட் ஆமா ஆகுது? ஆமா ஜி ஆமா ஜி. ஓகே ப்ரோ, ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ப்ரோ இந்த மோட்டிவேஷன் கிளாஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரி. தேங்க்ஸ் ஆமா ஆமா. ஸோ தட் இஸ் அவங்க சைடு இருந்து பேசுறது எனக்கு இம்பார்ட்டன்ட்னு நினைச்சேன். நான் சொல்றது சொல்லலாம், பட் ஆனா வந்து we need to hear from how people's really made it. So that really differs, right? தேங்க்யூ ஜி. தேங்க்ஸ் ப்ரோ. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, மேபி என்னாலையும் கிராக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் சரி, சண்டே ஒன் ஆஃப் த ஹைலி பெய்டு வந்து திஸ் AWS அண்ட் DevOps கொஞ்சம் யூஸ் பண்ணி நம்ம சீக்கிரமா சம்பாதிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு. மேபி ஐ டோன்ட் நோ ஹவு த திங்ஸ் வில் கோ 2030, பட் எனிவே நியூ திங்ஸ் வந்து வி ஆர் கோயிங் டு லேர்ன். பட் லிவரேஜ் கரண்டா மார்க்கெட் இருக்க மாதிரி லிவரேஜ் பண்ணிக்கோங்க. டோன்ட் வேஸ்ட் டைம். தட் இஸ் வாட் மேக்ஸிமம் ஐ கேன் சே. ஒரு 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 போடுற ஒரு 3 மாசம் எஃபர்ட் வந்து உங்களுக்கு 3 வருஷத்துக்கு அது ரிட்டர்ன்ஸ் தரும் குறைஞ்சது இந்த சேம் டெக்னாலஜி. எனக்கு வந்து ஒரு 7-8 வருஷமா எனக்கு பேக்கப் கொடுத்துருச்சு. பட் இப்போ ஐ வாண்ட் டு கம்ப்ளீட்லி ஷிஃப்ட். ஐ வாண்ட் டு ஆட் AI டு இட். தட் இஸ் த ஒன்லி எக்ஸ்ட்ரா பீசஸ். ஓகே, தேங்க்ஸ் எவ்ரிவன். Anyone wants to share anything here before you are closing? சுதர்ஷன் தினேஷ். Hi Dinesh. ஆக்சுவலா நீங்க அந்த சர்வீஸ்ல செலக்ட் பண்ணி ரெஸ்யூம் ஷேர் பண்ண சொல்லிருந்தீங்க. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இன்னும் அதுக்கு தான் நான் மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டேன். நீங்க மெயில் அட்ரஸ் ஷேர் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ரெஸ்யூம் மட்டும் ஷேர் பண்ண போதுமா இல்ல சர்வீஸ் சூஸ் பண்ணி சொல்லணுமா? ஏன்னா இப்போ எனக்கு வந்து டோட்டலா ஐடி இது இப்போ நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பட் எந்த இது சூஸ் பண்றது எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியல. நான் இப்போ நம்ம தனியா வந்து இது நீங்க ஷேர் பண்ணுங்க. தனியா அதுக்கு ஒரு மீட்டிங் வைக்கலாம். இந்த ஸ்டார்ட் அப்புக்கு தனியா ஒரு மீட்டிங் வைக்கலாம். அதுல நீங்க என்னென்னலாம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நான் சொல்றேன். நான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஜி. நீங்க வந்து நான் உங்களை மோட்டிவேட் பண்றேன். லைக் என்ன பண்ண நான் சொல்றேன். எனக்கு டைம் இருக்கு சுதர்ஷன், நான் பண்ண ரெடி. அது மட்டும் எனக்கு இப்போதைக்கு போதும். நான் தனியா நம்ம ஒரு மீட்டிங் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இப்போ அது சொன்னா ரொம்ப பெருசா போகும். நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எப்படி நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் எல்லாமே. பட் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். ஐ ஜஸ்ட் வாண்ட் யுவர் டேலண்ட் அண்ட் டைம். இது ரெண்டு தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஸ்டார்ட் அப்பை பொறுத்த வரைக்கும். ப்ரோ என்னையும் ஜாயின் பண்ணுங்க ப்ரோ அந்த கால்ல. எல்லாரும் தயவு செஞ்சு எனக்கு அந்த மெயில போட்டுருங்க. இன்ட்ரெஸ்டட் ஃபார் VTech Nexusன்னு ஒரு டேக்லைன், இல்லைன்னா சப்ஜெக்ட்ல VTech Nexusன்னு ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே. எல்லாருமே இங்க லெட் மீ ஜாயின் நீங்க சொல்லாதீங்க, மறந்துடுவேன். சென்ட் சப்ஜெக்டஸ் ஸ்டார்ட் அப் VTech. இது வேணா இது ஒரு சப்ஜெக்ட் வச்சு அனுப்புங்க. ஸ்டார்ட் அப், ஏன்னா எனக்கு ஈஸியா சர்ச் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே ப்ரோ. ஸ்டார்ட் அப் VTech Nexus சப்ஜெக்ட் சரியா? ஓகே. அதில் மட்டும் எனக்கு மெயில் அனுப்பிச்சிருங்க. நான் ஈஸியாக அதை கொரி பண்ண ஈஸியாக இருக்கும் எனக்கு. அந்த 2 மெயில் அட்ரஸ், ஒன்று வந்து careers@vtechnexus.com. we have a mail server for us. And the next thing is என்னோட டேரக்ட், ஏன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணா கூட sudarshan@linux@gmail.com. ஓகே.
ஓகே ஸோ சித்தார்த்துங்க சார் சித்தார்த் சொல்லுங்க. சார் ரீசெண்டா இப்போ நீங்க ரொம்ப நாள் பிஸியா இருந்தது என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சது. சில எக்ஸ்பீரியன்ஸ், சில இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பாதிலே நிக்குது, உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியது. ஸோ நாளைக்கு பேசலாமா உங்ககிட்ட? அது இங்கேயா சொல்லணும்? கண்டிப்பா கால் பண்ணலாம். நான் நாளைல இருந்து ஃப்ரீ தான். சரிங்க சார், ஓகே. நாளைல இருந்து ஃப்ரீ. இல்ல இது லான்ச்சுக்கு தான். இப்போ இது இட் கிரியேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மெனி, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ வாஸ் பிஸி டில் நவ். After this launch, I will leave it to my students and persons who are supporting this. நாளைக்கு நிறைய பேர்ட்ட சொல்லிட்டேன், நாளைக்கு நம்ம பேசலாம் அப்படின்ட்டு. மதியத்துக்கு மேல ஃப்ரீயா இருப்பேன். ப்ளீஸ் கால் மீ சித்தார்த். சரி சார், ஓகே. ஓகேவா? ஓகே. So if anyone doesn't have anything, so thank you so much for your time. Let us make this a big success. பண்றோம், ஃபெயில் ஆனாலும் பண்றோம், திருப்பி ஃபெயில் ஆனாலும் திருப்பியும் பண்றோம், until we die. Bye everyone. Bye bro. Thank you bro. Thank you bro. Thanks Sudarshan. Thanks everyone. Bye bye. Thank you bro. Bye bye. Okay sir, thank you sir. Bye. Thank you. Bye Sudarshan. Bye. Thank you, sir. Thank you. Bye Ji.